இப்போ லாஸ்ட் நடந்த கிளாஸ் ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். பொதுவா ஜோதிடத்துல நமக்கு அடிப்படையா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதகத்துல நம்மளோட லக்னம் எதுன்னு தெரியணும், நம்மளோட ராசி எதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஜாதகத்துல இந்த மாதிரி 12 கட்டங்கள் இருக்கும். அந்த 12 கட்டங்கள்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். அந்த ராசியில நம்மளோட ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருந்திருப்பாங்க, இல்லாட்டி லக்னம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி லக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் லக்னம், உங்களோட லக்னம். ஜாதகத்துல லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இடம் தான் உங்களோட முதல் வீடு. அந்த வீடு தான் உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் கொடுப்பனை. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது எப்படி நடக்கும், நல்லது நடந்தாலும் நிறைய நல்லது நடக்குமா, கெட்டது நடந்தால் நிறைய கெட்டது நடக்குமா, குறைவான கெட்டது நடக்குமா, உங்களோட கொடுப்பினை உலகத்தில் நீங்க பிறந்த போது உங்களுக்கான கொடுப்பினை என்ன, எல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னம் அமைந்த வீடு. அதனால எல்லாத்துக்கும் உங்களோட லக்னம் அப்படிங்கிறது கட்டாயம் தெரியணும். ஏற்கனவே உங்க குரூப்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல பேசிக் வீடியோ இருக்கும், முதல் கிளாஸ். அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து உங்களோட லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எங்க உங்களுக்கு லக்னம் வருதோ அதுதான் முதல் வீடு. லக்னத்துக்கு அடுத்து வரக்கூடிய ராசி உங்களுக்கு 2வது வீடு. அது மாதிரி ஒவ்வொரு வீடு 3வது வீடு 4வது வீடுன்னு உங்களோட லக்னத்தை அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தன்மைகள் நமக்கு நடக்கும். கிரகம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒவ்வொரு வீடுகளும் நமக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தன்மையை கொடுக்கும். லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களோட உருவம், உங்களோட கேரக்டர், அதுக்கப்புறம் உங்களோட செல்வ நிலை, உங்களோட மற்றவங்க பிரபஞ்சத்திலிருந்து மனிதர்கள்ட்ட உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் லக்னம் தான். உங்களோட ஆயுள் எல்லாத்தையுமே லக்னம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு அடுத்த வீடு, லக்னத்துக்கு அடுத்து வரக்கூடிய வீடு உங்களோட பொருளாதாரம், உங்களோட வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க, உங்களோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு. இது சுருக்கமா சொல்லிடுறேன். மியூட் பண்ணுங்க, தயவு செய்து மியூட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தது சவுண்ட் வருது. நீங்க பண்ணக்கூடிய ஒரே உதவி பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வராம பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளோல போறத இது பண்ணாதீங்க. சரியா? ஓகே. அப்போ உங்களோட லக்னத்துக்கு அடுத்து வரக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய வீடு, உங்களோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு, உங்களோட பேச்சு குறிக்கக்கூடிய வீடா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க லக்னத்திலிருந்து எண்ணும் போது இப்போ உங்க லக்னம் ரிஷபம் வருதுன்னு வைங்க, இதுல இருந்து 1 2 இதுதான் உங்களோட 2வது வீடா வரும். 3வது வீடுங்கிறது அடுத்த வீடு கடகராசியா வரும். அப்படி இதை பத்தி டீட்டெயிலா அந்த லாஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கு. 2வது வீடு பொருளாதாரம், குடும்பம், உங்களோட பேச்சு திறமையை குறிக்கிறது. 3வது வீடு உங்களோட இளைய சகோதரர் சகோதரிகள், உங்களோட முயற்சி, உங்களோட நண்பர்களோட இது, நெருங்கிய உறவினர்கள், அதுக்கப்புறம் மாற்றங்கள், நீங்க செயல்படக்கூடிய அந்த செயல் வெற்றி அடையுமா, நீங்க தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் உங்களோட தாம்பத்தியத்தில் எப்படி ஈடுபாடு இருக்கும், உங்களோட செயல்திறன் எப்படி இருக்கும்னு அதை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயை பற்றிய குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களோட இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதை குறிக்கக்கூடியது. உங்களோட கல்வியை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் அடிப்படை கல்வி. அதுக்கு அடுத்து வரக்கூடிய கல்வியை 4ஆம் இடம் குறிக்கும். உங்களோட மனதை பற்றி பாவம், வீடு அப்படிங்கிறது உங்களோட லக்னத்திலிருந்து வரக்கூடிய 4ஆம் வீடு. 5ஆம் வீடு உங்களோட ஆழ்மனதை குறிக்கக்கூடியது, உங்களோட குழந்தையை குறிக்கக்கூடியது, உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. இது மாதிரி நிறைய வரும். இப்போ சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அடுத்தது 6ஆம் வீடு உங்களோட வேலையை பற்றி குறிக்கக்கூடியது. நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்வீங்க அப்படிங்கிறது உங்களோட 6ஆம் வீடு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் வரும். அதுக்கப்புறம் உங்களோட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை குறிக்கும். 7வது வீடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணை, கூட்டாளி, அதுக்கப்புறம் சமுதாய தொடர்பை குறிக்கக்கூடியது. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டை தான் பார்க்கணும். 7ஆம் வீட்டை ஒரு சின்ன லெவலில் பண்ணக்கூடிய சுய தொழில்களை 7ஆம் வீட்டை வச்சு நம்ம சொல்லணும். 8ஆம் வீடுங்கிறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். 5வது வீடு தான் அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் 8ஆம் வீடுங்கிறது நிறைய நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவா இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம், உழைக்காம வரக்கூடிய பணம், வாடகை மூலியமா வரக்கூடிய பணம், அதுக்கப்புறம் எல்லாமே நெகட்டிவ் தான். உங்களோட ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் வீடு. 8ஆம் வீடை வச்சு தான் உங்களுக்கு ஆயுள் பலமா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். மற்றபடி சமுதாயத்துக்கு எதிரான செய்யக்கூடிய செயல்கள், நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி 8ஆம் வீட்டை வச்சு நம்ம பலன் எடுக்கணும். 9வது வீடு உங்களோட தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. இதுவும் ஒரு பூர்வ புண்ணிய, இந்த பாக்கிஸ்தானன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்
முக்கியமான வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ உங்களோட ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. சரிங்களா? மற்றபடி 9ஆம் வீடுங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது. ஆன்மீக குரு எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு இறை தொடர்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் 9ஆம் வீடு. அதுக்கப்புறம் வெளிநாடு குறிக்கக்கூடியதும் வரும். வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியது வந்து 8ஆம் வீடு, 9ஆம் வீடுமே ரெண்டு வீடுமே வந்து வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியது. நீங்க லோக்கல்ல வாழ்வீங்களா இல்லை வெளியூர்ல வாழ்வீங்களா அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது வந்து 8, 9. சரிங்களா? அதுக்கப்புறம் 10வது வீடு தான் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க, ஜீவனஸ்தானம். உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த வழியில பணம் வரும், வேலை மூலியமா வருமா, பிசினஸ் மூலியமா வருமா அப்படிங்கிறது வந்து 10ஆம் வீடு குறிக்குது. 10ஆம் வீட்டை வச்சுதான் ஒருத்தருக்கு வருமானம் எப்படி வரும், நிறைய வருமா குறைவா வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கர்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் 10வது ஸ்தானம். நீங்க செய்யக்கூடிய கர்மாக்கு தகுந்த மாதிரியான இதுதான் வந்து பொருளாதாரம் தான் அமையுங்கிறதுக்காக 10ஆம் வீடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 11வது வீடு வந்து லாபஸ்தானம். நீங்க செய்யக்கூடிய தொழிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும், வேலையிலிருந்து லாபம் வரும், நீங்க செய்யற செயலுக்கான வெற்றி எப்படி அமையும், வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் போக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11வது இடம். 11வது இடத்தோட சம்பந்தப்படும் போது தான் நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீருமா தீராதா அப்படிங்கிறது 11வது வீட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது, உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுறது, இதெல்லாம் வந்து 11வது வீட்டை வச்சு நம்ம பலன் எடுக்கணும். அதுக்கப்புறம் மூத்த சகோதரர் சகோதரிகளை பார்க்கணும் அப்படின்னா 11வது இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா 12வது வீடு. 12வது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படிம்பாங்க. உலக இன்பங்களை நீங்க எப்படி அனுபவிப்பீங்களா, அனுபவிக்க முடியாதா, குறைவா அனுபவிப்பீங்களா இல்லையாங்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். எல்லாத்தையுமே விரயம் பண்ணக்கூடியது. இப்போ ஒன்று வந்தாதானே நான் அதை விரயம் பண்ண முடியும். நமக்கு பொருள் விரயம், உங்களோட நேர விரயம், உறவுகள் விரயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் விரயம், அது மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருந்து விரயமாகக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய பகுதியில், நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை 12ஆ பிரிக்கிறாங்க. 12ஆ பிரிக்கும் போது ஒரு வட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அதை வந்து 12ஆ ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. 30 டிகிரியாக பிரிக்கும் போது 12 ராசி வீடுகள் வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்காங்க. பேரை கொடுக்கும்போது எப்படி நம்ம இந்தியாவை மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய மண்டலத்தை 12ஆ பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், கேரளாக்காரங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு பழக்க வழக்கங்கள் இருக்கும், உருவ தோற்றங்கள் இருக்கும். அங்கே வாழக்கூடிய பகுதியில் அந்த உயிர் தன்மையே வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வெப்பமா இருக்கும், ஒரு இடத்துல குளிரா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ராசி மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 ராசி வீடுகள்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 12 ராசிகளை பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தன்மைங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ராசியில வந்து நவகிரகங்கள் போகும்போது அந்த ராசியில் இருக்கக்கூடிய தன்மைகளை உள்வாங்கி ஜாதகருக்கு பிரதிபலிக்கும். மொத்தம் 9 கிரகம் இருக்கு. அந்த 9 கிரகத்துல வந்து 7 கிரகங்களுக்கு உடல் இருக்கு. 7 கிரகங்கள் வந்து என்ன அப்படின்னா சூரியன் முதல் கிரகம். சூரியன்ல இருந்து தான் வந்து எல்லா இதுவுமே உருவாயிருக்கு, எல்லா கிரகங்களுமே உருவாயிருக்கு. ஆக்சுவலா சூரியன் அப்படிங்கிறது கிரகம் இல்லை, லாஜிக்கா பார்த்தா ஒரு நட்சத்திரம், அது சுத்துறது கிடையாது. ஜோதிடத்துல சூரியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பூமி தான் சொல்லுவாங்க. பூமி தான் வந்து சூரியனை சுத்திட்டு இருக்கும். ஆனா மேல இருந்து பார்க்கும்போது சூரியன் வந்து பூமியை சுத்துற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது சூரியன் கிடையாது. ஜோதிடத்துல சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் பூமி தான் அது சூரியனா பார்க்கப்படும். சரிங்களா? அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப சூரியன்ல இருந்து உருவானத எல்லா கிரகங்களும். சூரியன் ஒரு குறிப்பிட்ட தன்மையை நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் அந்த வீடியோல பேசிக் வீடியோல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்ப சூரியனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் குரு தான் வியாழக்கிழமைக்கான அதிபதி வந்து குரு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியான சுக்கிரன், அதுக்கப்புறம் கடைசியா சனி. இந்த 7 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட தன்மையை நமக்கு கொடுத்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து சுருக்கமா கிளாஸ் முடியும் போது சொல்றேன். அடுத்தது உருவமில்லாத கிரகங்கள் வந்து 2 இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது. சூரியனோட நிழல் வந்து ராகு, சந்திரனோட நிழல் வந்து கேது. ஓகேங்களா? இப்படி மொத்தமா 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் இந்த ராசி கட்டத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு, ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். இது அதிக காலம் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான். சனி பகவான்
குறைஞ்சபட்சம் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். வக்ரமானார்னா கூடுதலாக இருக்கும் டைம். அப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து சனி பகவான் இருப்பார். 2.5 வருஷம் இதில் இருந்ததுக்கப்புறம் மேச ராசிக்கு வருவார். 2.5 வருஷம் மேச ராசியில் இருந்ததுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு வருவார். அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள். ராகுவும் கேதுவும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் 180 டிகிரியில் இருப்பாங்க. ஒரு இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அதுக்கு 7வது இடத்துல கேது இருக்கும். அப்போ ராகு கேது வந்து 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க. இப்போ ராகு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்காரு, கேது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பாங்க. இவங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸில் இப்படி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி இப்படி போவார், இங்கேருந்து மீனத்திலேருந்து மேசத்துக்கு போவார். ஆனால் ராகு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கார், இங்கேருந்து மகர ராசிக்கு போவார் 1.5 வருஷம் கழிச்சு. கேது சிம்ம ராசியில் இருக்கார், இங்கிருந்து கடக ராசிக்கு போவார் 1.5 வருஷம் கழிச்சு. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி இரவு பகல் வருதில்ல, அது மாதிரி கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தன்மையை உயிரினங்களுக்கு கொடுப்பாங்க. அது சார்ந்த இதுதான் எல்லா பொருட்களும் எல்லா இதுவுமே உருவாகிறது. மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான கிரக பயிற்சி தான். அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பிறக்கும்போது கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுதான் உங்கள் ஜாதகம். இப்போ நீங்கள் பிறக்கும் போது இருந்த மாதிரியே உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும், ராசி கட்டத்தில். அதே மாதிரி தொடர்ந்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது ஒவ்வொரு நொடியும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூட்டி கழித்து பார்த்து பலன் சொல்லுவாங்க. அது வந்து கோச்சாரம் சொல்லுவாங்க. இப்போ கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கோ அது வந்து கோச்சாரம் சொல்லுவாங்க. பிறந்த கால ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருக்கோ அப்படியே இருக்காது. அது அடுத்த நொடியே அது மாதிரிக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் அதிக வருடம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் ராகு கேது 1.5 வருஷம். அதுக்கப்புறம் குரு 13 மாதம் ஒரு வீட்டில் இருப்பார். இப்போ வந்து மிதுன ராசியில் குரு இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் மாறி கடகத்துக்கு வந்துடுவார். அப்புறம் சிம்மத்துக்கு குரு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் 1 மாதம் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய், சுக்கிரன், இந்த கிரகங்கள், புதன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்கும். 1 மாதம் சில கிரகங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வந்து 40 நாள் இந்த மாதிரி வந்து கூட்டி கழித்து அப்படி பார்க்கும்போது மேக்சிமம் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அது வக்ரமாகும் போது கொஞ்சம் நாட்கள் வந்து கூடும், ஒரே இடத்துல இருக்கும். அடுத்தது நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் வந்து சந்திரன். அந்த கிரகம் என்ன பண்ணும்னா 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். சந்திரன் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ தினப்பலன் சொல்கிறீங்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும், துரதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை பொறுத்து உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல சந்திரன் இருக்குங்கிறத வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்கள் ராசி தனுசு ராசி அப்படின்னா தனுசு ராசிக்கு 8வது இடம்ங்கிறது கடக ராசி வரும். இந்த இடத்துல சந்திரன் போகும்போது அதுதான் சந்திராஷ்டமன்னு சொல்லி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் நாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட ராசிக்கு சந்திரன் எத்தனாவது இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வரும். இது வந்து பேசிக். இப்போ எல்லாரும் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி, தின பலன்கள், இதெல்லாம் பொதுவான பலன்கள் ஒழிய தனிப்பட்ட ஜாதகத்தில் அப்படியே மேட்ச் ஆகாது. ஒரு 10% மேட்ச் ஆகிறதே கஷ்டம். சரிங்களா? மீன ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 2-3% குணம் பொதுவாக இருக்குமே ஒழிய இந்த கிரக பயிற்சினால புத்தாண்டு பலன்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்கிறாங்களே, கோடி கோடியாக உங்களுக்கு கொட்ட போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வந்து பொது பலன்கள் ஒழிய உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒருத்தங்களுக்கு பலன் பார்க்கணுமே ஒழிய அங்கே நடக்கக்கூடிய பலன்கள், பயிற்சினால் நடக்கக்கூடிய பலன்கள்லாம் வந்து யாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒரே ராசிக்காரங்க, ஒரே லக்னக்காரங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் வரவே வராது. அதனால அதில் இருக்கக்கூடியதெல்லாம் மேட்ச் ஆகாதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது போய் எனக்கு இது மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் பேசிக். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னதை திரும்ப நான் புதுசாக வந்தவங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை விரிவாக நீங்கள் போய் அந்த வீடியோ அனுப்பிச்சிருப்போம் குரூப்பில், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசி வீடுகள் 12 வீடுகள் இருக்கும். இந்த வீடுகளில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஓனராக இருக்கும். அந்த வீட்டுக்கான ஓனர், அதை வந்து அதிபதின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி வீடுகளுக்கும் ஒவ்வொரு கிரகமும் அதோட வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும். இப்போ உங்களோட வீட்டுக்கு நீங்கள் தானே ஓனர். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் தானே இருக்கும். அதாவது நீங்கள் வாடகைக்கு இருந்தாலும் சரி, டெம்பரவரியாக நீங்கள் தான் ஓனர். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது
ஒவ்வொரு ராசி வீடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் வந்து ஓனரா இருக்கும். இதுல வந்து 5 கிரகங்களுக்கு வந்து 2 வீடுகள் இருக்கு. 5 கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற 5 கிரகங்கள் ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது. அதுல சூரியனோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான். சிம்ம ராசி வந்து சூரியனோட வீடு. அப்ப இந்த வீட்டுக்கான ஓனர் யாருன்னா சூரியன். அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு ஓனர் யாருன்னா சந்திரன். அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு தான். கடகராசி ஓனர் வந்து சந்திரன். இதை வந்து அதிபதின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசியில புதனும், மிதுன ராசிக்கு புதன் வந்து ஓனர், கன்னி ராசிக்கு புதன் வந்து ஓனர். சரிங்களா? அப்ப 2 வீடுகள் புதனுக்கு இருக்கு. அப்ப இந்த வீடு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம். இந்த வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு தன்மை பலன்கள் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்கணும்னா அந்த புதன் வந்து சம்பந்தப்படுவாங்க. மற்ற ஏதாவது அந்த வீட்டில் கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்துக்கு கட்டளையிட்டு அந்த வேலை செய்ய வைக்கக்கூடிய இது யாரு இருக்குன்னா கண்ட்ரோல் புதன் கிட்ட இருக்கும். சரிங்களா? ஏன் வந்து இந்த புதன் வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். அதனால வந்து புதன் வந்து அடுத்த வீடா வருது, சூரியனுக்கு அடுத்த வீடா வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் 2ஆம் வட்டப்பாதையில சூரியனுக்கு அடுத்தது 2ஆம் வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா இங்க 2ஆம் வீடா கொடுத்திருப்பாங்க. அப்போ ரிஷப ராசியோட ஓனர் வந்து சுக்கிரன், துலா ராசியோட ஓனர் வந்து சுக்கிரன். அதுக்கப்புறம் 3ஆம் வட்டப்பாதையில செவ்வாய் இருக்கு. விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அந்த வீட்டுக்கான ஓனர் யாருன்னா செவ்வாய். அதுக்கப்புறம் 4வது வட்டப்பாதையில குரு இருக்கிறனால குருவுக்கு வந்து மீன வீடும் தனுசு வீடும் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வீட்டுக்கான சம்பவங்களை தீர்மானிக்கிறது, கண்ட்ரோல் பண்றது எல்லாமே குருவும் இந்த 2 வீடுகளுக்கும் குரு தான் ஓனரா இருப்பாரு. கடைசி வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியாவும் கும்ப ராசியாவும் வரும். இந்த வீடுகளுக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ மகர ராசியையும் கும்ப ராசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான். இதுதான் பேசிக். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. அந்த கிரகங்கள் அந்த வீட்டுக்கான பலன்களை ஜாதகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கான பலன்களை அந்த கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இப்போ அந்த வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகத்தை வந்து இயக்க வைக்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட ஓனர் தான். ஓனரோட கண்ட்ரோல் அந்த வீடு இருக்கும். ஓனர் பலமா இருந்தாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணி இயக்க வைப்பாரு. ஓனர் பலம் இல்லைன்னா அவங்க பேச்சு கேட்காம அந்த கிரகங்கள் தன்னிச்சையா இயங்கும். இதுதான் நம்ம இப்போ சுருக்கமா பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த ராசி வீடுகளுக்கு தன்மைகள் இருக்கு. ஒவ்வொரு ராசி வீட்டுக்கும் நிறைய தன்மைகள் இருக்கு. அதுல சில தன்மைகளை நம்ம பார்க்கலாம். மேச ராசி அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தன்மையை குறிக்கக்கூடிய வீடு. மேச ராசி அப்படிங்கிறது நெருப்பு தன்மையை குறிக்கக்கூடிய வீடு. இப்ப இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம ஒரு கிளாஸ்ல பார்க்கும்போது எதுக்காக இந்த நெருப்பு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். குறிப்பா நம்ம தொழில் செய்யறோம் அப்படின்னா இந்த மேச ராசியில உங்களுக்கான தொழிலுக்கான கிரகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கான கிரகம் 6ஆம் வீடு 10ஆம் வீடு. இதுதான் நீங்க உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடு இதுதான் பொருளாதாரத்துக்கான வீடுகள். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பொருளாதார நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க நெருப்பு சார்ந்த தொழில்கள் செஞ்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தான் இல்ல, நிறைய இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப நெருப்பு வீடுகள் சொல்லக்கூடிய வீடுகள் என்னன்னா மேசம், சிம்மம், விருச்சிகம். பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 5வது வீடு வந்து நெருப்பு வீடா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு 5வது வீடும் நெருப்பா இருக்கும். இங்க இருந்து என்னன்னா 1 2 3 4 5 தனுசு வருதுங்களா? இப்போ மேசம், சிம்மம், தனுசு இந்த வீடுகள் இருந்து என்னும் போது 5வது வீடு அதே தன்மையுள்ள வீடா இருக்கும். இப்போ மேசம், சிம்மம், தனுசு இந்த வீடுகள்ல வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஆக்ரோஷமா செயல்படும். நெருப்புங்கிறது வந்து ஆக்ரோஷமான டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதனால இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையா ஆக்ரோஷமா செயல்படும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நிலம். ரிஷப ராசி வந்து நிலம் சார்ந்த வீடு. அப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து நிறுத்தி நிதானமா செயல்படும். சரிங்களா? நிலம் அப்படிங்கிறது பொறுமையை கொடுக்கக்கூடிய வீடு. அப்ப பொருளாதாரத்துக்கு முக்கியமான வீடு இந்த வீடு தான் நிலம். இயல்பாவே வந்து காலபுருஷ ராசி கட்டன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே பொது பலனை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்து இந்த காலபுருஷ ராசி கட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இப்போ இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றி தான் ஆகணும். பெட்ரோல் விலை ஏற்றுனாங்க, வேற ஏதாவது ஏற்றுனா கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக அதே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலும். அப்போ அது மாதிரி தான் இதில் பொதுவான ஜாதகம் அப்படிங்கிறது இந்த காலபுருஷ கட்டத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அதோட அடிப்படையில் நமக்கு பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடு வந்து நில ராசி. இப்போ இந்த நில ராசிங்கிறது பொருளாதாரத்துக்குரிய ராசி. நிலத்திலிருந்து வரக்கூடியது தான் நம்ம சொத்து அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த வீடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீடுங்கிறது அதையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நிலராசின்னு சொல்லக்கூடிய வீடுகள் என்ன அப்படின்னா இந்த ரிஷப ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி. இதெல்லாம் வந்து நிலம் சார்ந்த வீடுகள். இந்த வீடுகள் வந்து ஒரு மாதிரி நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய வீடுகள், ஸ்லோ ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய வீடுகள், பொருளாதார சார்ந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வீடுகள். இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் பொருளாதார சார்ந்த கிரகமாக இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு பொருளாதார சார்ந்த ஒரு இதை வந்து ஈர்த்து கொடுக்கும். அதுக்கப்புறம் காற்று வீடுகள். இந்த மிதுன ராசி வந்து காற்று ராசி, அதுக்கப்புறம் துலா ராசி, அதுக்கப்புறம் கும்ப ராசி. இதெல்லாம் காற்று தன்மையுள்ள வீடுகள். அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன மாதிரி தன்மைனா அக்ரெசிவ், சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. காற்று எப்பவுமே ஒரே இடத்துல நிற்காது, எல்லாத்தையும் அசைக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சார்ந்த இந்த அக்ரெசிவா இயங்கக்கூடியது, வேகமா சுறுசுறுப்பா இயங்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த காற்று ராசி வீடுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது நீர் ராசி. நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் கடக ராசி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசி, மீன ராசி. இதெல்லாம் வந்து நீர் சார்ந்த வீடுகள். அப்போ இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்கனாலும் நீர் சார்ந்தப்பட்ட தொழில்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் இருக்கும்போது, அதாவது உங்களுக்கு தொழிலுக்குரிய கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் போகும்போதும் அதே மாதிரி பயணம் சம்பந்தப்பட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும். காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஏரோநாட்டிக்கல்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்டதுக்கும் காற்று வரும். காற்றுன்னா அக்ரெசிவாக இருக்கிறது, துருன்னு இருப்பாங்க, எல்லாரும் பண்ணுறதே பண்ண மாட்டாங்க, இவங்க எல்லாத்துக்கும் தனித்தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை காற்று கொடுக்கும். இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அது உகந்த வீடாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி போகும்போது எதுக்காக இந்த நெருப்பு வீடுகள்லாம் இருக்குது, நிலம் வீடுகள் இருக்குது, காற்று வீடுகள் இருக்குது, நீர் வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போக போக நீங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு அமைப்பு இருக்கு. ஆண் ராசினா இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாம் ஆண்களா தான் இருப்பாங்கன்னு கிடையாது, அது தன்மை. ஆண்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதை குறிக்கக்கூடிய வீடுகள் தான் இந்த வீடுகள்லாம். அப்போ இந்த காலபுருஷ வீட்டில் இதுதான் முதல் வீடா வரும். அப்போ 1ஆம் வீடு, 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11வது வீடு. இந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஆண் தன்மை வாய்ந்த வீடுகள். அதுக்கப்புறம் இரட்டைப்படை காலபுருஷனுக்கு இதுதான் முதல் வீடு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடு இது 2வது வீடு. இப்போ இந்த 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி இரட்டை இலக்கில் வரக்கூடிய வீடுகள்லாம் பெண் ராசி வீடுகள் சொல்லுவாங்க. அப்போ பெண் தன்மையை குறிக்கக்கூடிய வீடுகள். இதெல்லாம் பலன் எடுக்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ அந்தந்த வீடுகளில் பிறந்தவங்களுக்கு அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கலந்துருக்கும். பெண்களாக தான் இருப்பாங்கன்னு கிடையாது, ஆண்களாக தான் இருப்பாங்கன்னு கிடையாது. அவங்களோட லக்னம் அமையும் போது கொஞ்சம் பெண் தன்மை கலந்துருக்கும். ஆண் வீட்டில் லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆண் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி ஆண் ராசியில் வந்து அவங்களோட ராசி அமையிறதும் லக்னமாக அமையும் போது அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே 100% ஆணாக தான் இருப்பாங்க பெண்ணாக தான் இருப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை, தன்மைகளை குறிக்கக்கூடிய அம்சங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம ராசி வீடுகளில் சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி அப்படின்னு சொல்லி 3 தன்மையாக இந்த வீடுகளை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வேகமாக பலனை தரக்கூடிய ஒரு வீடு. சரராசி வீடுகள் எல்லாமே ஒரு கிரகத்தை வேகமாக இயக்கும். அந்த கிரகம் ரொம்ப சுறுசுறுப்பாக பலமாக இயங்கும். அப்போ அந்த கிரகம் வந்து 100% உங்களுக்கு பலனை கொடுக்கும். சரராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு அதோட தன்மையை, அந்த வீட்டோட தன்மையையும் உங்களுக்கு 100% கொடுக்கும். சரிங்களா?
அப்ப அந்த கிரகம் நல்ல கிரகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல தன்மையை முழுவதும் கொடுக்கும். 100% அந்த கிரகம் சார்ந்த நல்ல தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கெட்ட கிரகமா இருந்துச்சு உங்க ஜாதகத்துக்கு, கெட்ட கிரகம் பொதுவான கெட்ட கிரகம், இந்த மாதிரி 2 விதமா பிரிக்கும். அது நான் பின்னாடி வரும்போது சொல்றேன் இந்த கிளாஸ்லயே. அப்படி வரும்போது கெட்ட கிரகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% கெடுபலன்களை கொடுக்கும், ரொம்ப வீரியமா கொடுக்கும். அதனால சரராசிங்கும் போது நல்ல கிரகம் இருந்தா நல்லது, கெட்ட கிரகம் இருந்தா கெட்ட பலன்கள் கூடுதலா நமக்கு முழுமையா நமக்கு கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி தீவிரமா வேகமா இயங்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குறிப்பிட்ட தன்மை இருக்கு. சரராசி அப்படிங்கும் போது இதுக்கு சில கான்செப்ட் எல்லாம் இருக்கு. நான் ஒரு ராசியை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப சரராசி வீடுகள் சொல்லக்கூடிய வீடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேச ராசி வந்து சரராசியா வரும். அதுக்கப்புறம் கடக ராசி வந்து சரராசி வீடா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு துலா ராசியும் சரராசியா வரும். அதுக்கப்புறம் மகர ராசியும் சரராசியா வரும். இப்போ பெரிய கிரகங்கள், வலிமையான கிரகங்கள்லாம் இந்த சரராசியில தான் அதிக பலத்தோட இயங்கும். சரராசியில தான் சூரியன் உச்ச பலம் அடைவார். அதிகமா பவர்ஃபுல்லா வந்து சூரியன் சரராசியில இருப்பார். அதே மாதிரி இன்னொரு சரராசியான கடகத்துல குரு பகவான் வந்து உச்ச நிலை அடைவார், உச்ச பவரோட இயங்குவார். அந்த வீட்டுல குரு வந்தார்னா உச்ச பவர்ல இயங்குவார்னு அர்த்தம். உதாரணம் பார்த்தீங்கன்னா குரு இந்த உச்ச வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது தான் கோல்டோட விலை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. குரு இப்ப மிதுன ராசியில தான் இருக்காரு. அப்ப இந்த உச்ச வீட்டுக்கு பக்கத்துல வரும்போதே கோல்டு விலை ஏன் அதிகரிக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் தன்னோட உச்ச வீட்டுக்கு போகும்போது அந்த கிரகத்தோட காரத்துவங்களோட வலிமை அதிகரிக்கும், மதிப்பு கூடும். குரு வந்து கோல்டுக்கான கிரகம். அப்ப குரு வந்து இப்ப இந்த ராசி கட்டங்கள்ல மிதுன ராசியில் இருக்காரு. தன்னோட உச்ச வீட்டுக்கு பக்கத்துல வந்தங்காட்டி குருவோட காரகமான கோல்டு வந்து அதிகரிக்குது. கோல்டோட விலை ரொம்ப அதிகரிக்கும். அப்ப தன்னோட நீச்ச வீட்டுக்கு போகும்போது கோல்டோட விலை கொஞ்சம் குறையும். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்ம அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா ஸ்திர வீடு. ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க. ஸ்திர ராசிங்கிறது நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடியது. இப்ப ஸ்திர ராசியில இந்த வீடு வந்து உங்களுக்கு 4ஆம் வீடா அமைஞ்சு நீங்க ஒரு இடம் வாங்கினீங்கன்னா நிலைத்து இருக்கு. உங்க ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு நிலைச்சிருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு 6ஆம் இடமா வந்து ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலை நிரந்தரமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வரக்கூடிய உறவுகள் நிலைத்து நம்ம கிட்ட இருப்பாங்க. அப்ப கஷ்டம் வந்துச்சுனாலும் நிலைச்சு நீடிச்ச நாள் கஷ்டம் வரும். ஒரு நோய் வந்துச்சுனாலும் நீண்ட நாள் நீடிக்கும். கடன் வந்துச்சுனாலும் நீண்ட நாள் நீடிக்கும். இந்த மாதிரி நிலைத்த தன்மையை நீடித்த காலம் கொடுக்கக்கூடிய வீடுகள் வந்து ஸ்திர ராசி வீடுகள். இந்த வீடுகள் வந்து 75% நமக்கு பலனை கொடுக்கும். அப்ப இந்த வீடுகள்ல வந்து ஒரு கிரகம் நின்னுச்சுன்னா அந்த கிரகம் தன்னோட தசா புத்தி காலங்கள்ல உங்களுக்கு 75% பலமா பலனை கொடுக்கும். சரராசியும் அதே மாதிரிதான். உங்களுக்கு எல்லாமே வந்து தசா புத்தி காலங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த தசா புத்தி காலங்கள்ல தான் உங்களுக்கு அதிக அளவு பலனை கொடுக்கும். அந்த கிரகம் சார்ந்த அந்த வீடு சார்ந்த பலன்களை உங்களுக்கு அதிக நிறைய கொடுக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப ஸ்திர ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனையோ கெட்ட பலனையோ நீடித்த பலனா கொடுக்கும். அதே மாதிரி 70% முழுமையா கொடுக்கும். சரராசி வீடுகள் வந்து 100% உங்களுக்கு முழுமையா கொடுத்துச்சுன்னா ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 75% கொடுக்கும். இப்ப ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய வீடுகள் எது அப்படின்னா ரிஷப ராசி, அதுக்கப்புறம் சிம்ம ராசி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசி, கடைசியா பார்த்தீங்கன்னா கும்பராசி. இதெல்லாம் வந்து ஸ்திர ராசிகள் வீடு, நீடித்த பலனை கொடுக்கக்கூடிய வீடுகள். கடைசியா உபய ராசி அப்படின்னு பார்க்கலாம். உபய ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கார்னர்ல வரக்கூடிய வீடுகள் தான். இந்த மூலையில இருக்கு பாருங்க, மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. இந்த வீடுகள், இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து உபய ராசின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா ஸ்திரமாவும் இயங்கும், சரமாவும் இயங்கும். ரெண்டும் இந்த சரராசியும் ஸ்திர ராசியும் கலந்த வீடுகள் தான் உபயராசி வீடுகள். இப்ப இதுல பலன்கள் எப்படி இருக்கும்னா அப் அண்ட் டவுனா இருக்கும். ஒரு சமயம் வேகமா பலனை கொடுக்கும், ஒரு சமயம் பலனே கொடுக்காம இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு கிரகம் இங்கிருந்து தன்னோட இயக்கத்தை எப்படி கொடுக்கும்னா நல்ல பலனை கொடுக்கும், வேகமா பலனை கொடுக்கும், திடீர்னு அப்படியே ஸ்லோவாயிரும், பலனே கொடுக்காம அப்படியே இதாயிரும். அப்போ உங்களுக்கு நல்லது கெட்டதும் கலந்து வரக்கூடிய வீடுகள். நல்லது நடந்துச்சுன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லது நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆயிரும். கெட்டது நடக்கும், கொஞ்ச காலத்துக்கு கெட்டது நடக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அதனால நீடித்த பலனை கொடுக்காது, மாறி மாறி பலன்கள் வரும்.
இப்ப நிலைத்த தன்மையை கொடுக்காது. இந்த வீடுகள் இரட்டைத்தன்மை வாய்ந்த வீடுகள். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். ஒரு விதத்துல இந்த வீடுகள் நல்ல வீடுகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு நல்லது நடந்துச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நார்மல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஆனா கெட்டது அப்படியே லைஃப் டைம் இருந்துச்சுன்னா கஷ்டம் தானே. அப்ப இந்த இது வந்து ஓரளவுக்கு சேஃபர் சைடுன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல கிரகமா இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாயிரும், பலன்கள் கொடுக்காம போயிடும். அதே மாதிரி கெட்ட கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தசா புத்தி காலங்கள் எல்லாம் வந்து நிறைய கெட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்காது. ஒரு அளவுக்கு கெட்ட பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் நார்மலாயிரும், நல்ல பலன்களையும் கொடுக்கும். அந்த மாதிரி மாறி மாறி கொடுக்கக்கூடிய வீடுகள் உபயராசி வீடுகள். அப்ப உபயராசின்னு சொல்லக்கூடியது மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. இந்த வீடுகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய வீடுகள். 50% தான் பலமா இந்த கிரகங்கள் இயங்கும், பலன்களை கொடுக்கும். சரராசியில ஒரு கிரகம் 100% தன்னோட பலனை கொடுக்கும், அந்த வீட்டுக்கான பலனை கொடுக்கும். ஸ்திர ராசியில 75% பலனை கொடுக்கும் ஒரு கிரகம். மிதுன ராசி இந்த மாதிரி 4 ராசி சரராசியில வருதுல்ல, அந்த ராசிகளை 50% தான் அந்த கிரகம் தன்னோட பலனை கொடுக்கும். இது பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இந்த உபயராசி வீடுகள்ல. சரி, இப்ப இதுல இன்னொரு முக்கியமான என்ன பார்க்கணும்னா, இந்த சரராசி ஸ்திர ராசி உபயராசியில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ராசியை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு லக்னமா வருதோ அந்த லக்னம் சொல்லுவாங்க. இப்ப உங்களோட லக்னம் வந்து மேச ராசியில இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லக்னம் சரலக்னம். சரிங்களா? அப்ப வேகமா உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய லக்னம், வேகமா உங்களுக்கு எல்லாத்தையும் ஈர்த்து குடிக்கக்கூடிய லக்னம், எல்லாமே வேகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு அம்சம். அது வந்து பொது பலன்கள் இதெல்லாம் நான் சொல்றது. இப்ப மேசம், அப்புறம் பாத்தீங்கன்னா கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் வந்து சர ராசி. இந்த வீடுகளில் உங்க லக்னம் இருந்துச்சுன்னா உங்களோட லக்னம் சர லக்னம். அப்ப உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் ஒரு ஸ்தானம் இருக்கும். உங்களுக்கு 11வது வீடு, அந்த வீடு வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம். அப்ப பாதகஸ்தானம்னா நமக்கு பாதகமான செயல்களை செய்யக்கூடிய வீடுகள்னு அர்த்தம். அப்ப மேச லக்னக்காரங்களுக்கு 11வது வீடு, இந்த வீட்டிலிருந்து எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப இங்கிருந்து நம்ம இதை ஒன்னா எடுத்து நம்ம எண்ணும் போது மேச லக்னத்துல உங்களுக்கு இங்க லான்னு போட்டிருந்தோம்னா நீங்க மேச லக்னக்காரங்க. இப்போ உங்களுக்கு 11வது வீடுங்கிறது கும்ப வீடு. இப்போ 11வது இடங்கிறது லாபஸ்தானம். அதுக்கப்புறம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அபிலாசைகள் ஸ்தானம். இப்ப உங்களோட ஆசைகளும் உங்களோட எண்ணங்களும் உங்களோட லட்சியங்களும் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானமான 11வது ஸ்தானமா உங்களுக்கு பாதக ஸ்தானமா வரதுனால மேச லக்னத்துல பிறந்தவங்க, அதே மாதிரி இந்த சரராசியில வரக்கூடிய லக்னமா அமைகிறவங்க, கடக லக்னம், அதுக்கப்புறம் துலா லக்னம், கடைசியா மகர லக்னம், இந்த 4 லக்னக்காரங்களுக்கு 11வது இடம் வந்து பாதகஸ்தானமா வரும். யாரோ ஒருத்தங்க சவுண்ட் இது பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணுங்க. யாருன்னு பாருங்க. யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. நிர்மலா மேடம் மியூட் பண்ணுங்க மேடம். நிர்மலா மேடம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டாங்களா? மியூட் பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டாங்களா? தயவு செய்து எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளோல போறது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி சர லக்னத்துல பிறந்தவங்க, சர ராசியில உங்களுக்கு லான்னு போட்டிருந்துச்சு உங்க ஜாதகத்துலன்னா நீங்க சர லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மேசம் சிம்மம், மேசம் சிம்மம் இல்ல, மேசம் கடகம் துலாம் மகரம், இந்த ராசியில வந்து லான்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்க சர லக்னம். அப்போ உங்களுக்கு 11வது வீடு அப்படிங்கக்கூடிய வீடு வந்து பாதக வீடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படின்னா நீங்க அதிகமா ஆசைப்பட்டானாலும் மல்டிபிளான விஷயங்களை கொடுக்கறது 11வது வீடு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்க செய்யும் போதும் அது உங்களுக்கு பாதகமா வரும். அப்ப நீங்க லாபத்தை குறைச்சிக்கணும், ஆசைகளை குறைச்சிக்கணும், அதிக எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூத்த சகோதரர்கள் சகோதரிகளை கொடுக்கறது, உங்க செயலுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியது வந்து 11வது வீடு. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீங்க செஞ்ச செயலுக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். முதல் முயற்சி உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். இந்த பாதகஸ்தானங்கிறது 11வது வீடா வர்றதுனால இந்த 11வது வீடா யாருக்கெல்லாம் பாதகஸ்தானம் வருதோ அந்த சரலக்னக்காரங்களுக்கு உங்களோட முதல் முயற்சி தோல்வியை கொடுக்கும். எடுத்தொன்னு வரக்கூடிய வெற்றி வந்து நிலைக்காது. அதனால அப் அண்ட் டவுன் ஸ்லோவா தான் நம்ம போக முடியும். ரொம்ப வேகமா முன்னேறணும். ஒரே சமயத்துல மல்டிபிள், ஒரே ஒரு தொழில் செய்றீங்கன்னா மல்டிபிள் பிரான்ச் ஓபன் பண்றது, அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன், வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது.
படிப்படியாக தான் முன்னேறணும். உங்களோட ஆசைகளை நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி உங்களோட தேவைகளை குறைச்சிக்கணும். உங்களோட வெற்றி அப்படிங்கிறது, முன்னேற்றங்கிறது படிப்படியாக போகும்போது தான் அது இது நல்லா இருக்கும். உடனடியாக கிடைக்கக்கூடியது வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுரும், நிலைக்காது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆசைகளை குறைச்சிக்கணும். பாதகஸ்தானமாக வர்றதுனால 11வது வீடு. இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு 11வது வீடாக கும்பம் வரும். அதே மாதிரி கடக ராசிக்காரங்களுக்கு 11வது இடமா வந்து ரிஷபம் வரும். கடக லக்னக்காரங்களுக்கு சரலக்னமான இன்னொரு லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு வந்து உங்களோட 11வது வீடாக வரும். மகர லக்னக்காரங்களுக்கு வந்து விருச்சிக ராசி வந்து 11வது இடமா வரும். சரிங்களா? அப்போ அந்த இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம். அந்த இடத்திலிருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் போதும் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கான அதிபதி. அப்போ உங்களுக்கு பாதகாதிபதின்னு சொல்லும் போது மேச லக்னக்காரங்களுக்கு 11வது இடமா கும்பராசி வரும்போது சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி. அடுத்தது கடக லக்னக்காரங்களுக்கு 11வது வீடா இந்த ரிஷபம் வர்றதுனால இந்த வீட்டோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. துலா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11வது வீடா சிம்மம் வரனால இந்த வீட்டுக்கான ஓனர் யாரு அப்படின்னா சூரியன். அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கடைசியா மகர லக்னக்காரங்களுக்கு 11வது வீடா விருச்சகம் வர்றதுனால இந்த வீட்டோட அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி மகர லக்னக்காரங்களுக்கு. அப்ப யாரெல்லாம் பாதகாதிபதி வர்றாங்களோ அந்த லக்னக்காரங்களுக்கு அந்த கிரகம் பாதகத்தை செய்யும் அர்த்தம். அப்போ அந்த கிரகத்தோட தசா புக்தி காலங்கள்ல கொஞ்சம் கடுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உயிர் காரத்துவம் இருக்கு. அந்த வீடு சார்ந்த இதுல நம்ம நியூட்ரலா இருக்கணும், அதிக ஆசை வச்சுக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகமா வருதோ அந்த கிரகங்களுக்குரிய உறவுகள்ல நம்ம எதிர்த்தன்மையோட இருக்கக்கூடாது, அவங்கள பகைச்சிக்க கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வகுப்புல வர வர பார்க்கலாம் டீட்டெயிலா. சரி, அடுத்தது ஸ்திர ராசி. ஸ்திர ராசிகள்ல உங்களுக்கு லக்னம் அமைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலையும் சிம்மத்திலையும் விருச்சிகத்திலையும் கும்பத்திலையும் உங்களுக்கு லா அப்படின்னு போட்டிருந்தாலும் லக்னம் அது மாதிரி போட்டிருந்தா அதுதான் உங்களோட லக்னம். இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு எந்த வீடு பாதகஸ்தானமா வரும்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமா வரும். இப்போ உங்களுக்கு ரிஷப ராசியில லா அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா லக்குன்னு போட்டாலும் லக்னன் போட்டாலும் அதுதான் உங்களோட முதல் வீடு. இப்போ இதுல இருந்து நம்ம எண்ணணும், இதை ஒன்னா எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்படி 9வது வரக்கூடிய இடம் எது? ரிஷப லக்னக்காரங்களுக்கு மகர ராசி. இப்போ மகர ராசி தான் உங்களுக்கு 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு, குருமார்களை கொடுக்கக்கூடிய வீடு, தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப இந்த மாதிரி ஸ்திர ராசியில லக்னமா கொண்டவங்க, ஸ்திர லக்னம் கொண்டவங்களுக்கு 9ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமா வர்றதுனால தந்தை கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. தந்தைனால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, நல்ல தந்தை அமையணும் அப்படின்னு சொல்லி தந்தை கிட்ட எந்த இடத்துலையும் நம்ம எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய வீடு, உங்களோட பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் 9ஆம் இடம். அப்ப அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது. உழைக்காம நமக்கு பணம் வரணும், நம்ம போய் கோயிலா சுத்தி மந்திரங்கள் பண்ணி பரிகாரம் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு உயர்வு வராது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால வரக்கூடியதே பாதகமா அமையும். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்து மூலியமா எது கிடைக்குதோ, உங்களோட உழைப்பு இல்லாம உங்களோட திறமை இல்லாம உங்களுக்கு ஏதாவது சுலபமா கிடைச்சதுன்னா அது நிலைக்காது, அதுவே உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு 9ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமா இருக்கிறனால இந்த வீட்டோட அதிபதி, அதாவது ஸ்திர லக்னமான ரிஷப லக்னமா உங்களுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு 9ஆம் வீடா வந்து மகர ராசி வருது. அப்ப இந்த வீட்டோட அதிபதி, இந்த வீட்டோட ஓனர் யாருன்னா சனி பகவான். அவரு வந்து உங்களுக்கு யாருன்னா பாதகாதிபதி, உங்களுக்கு தீமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால தீமை மட்டுமா செய்வாங்க அப்படின்னா இல்ல, தீமை நன்மையும் கலந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட தசாபுத்தி காலங்கள்ல அதிகமான தீய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில உங்களுக்கு பாதக வீடா வந்து இந்த வீடு வருது. அப்ப நீங்க பாதக இதா வர்றதுனால ஸ்திர லக்னக்காரங்க அப்பா கிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. நிறைய பேத்துக்கு அப்பானால பெருசா யூஸ் இருக்காது, அப்பா வந்து இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப நன்மை தர்ற மாதிரி அப்பாவா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நன்மை கொடுத்தா கூட அவங்களுக்கு ஏதாவது அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியா மன ரீதியா, இல்லாட்டி அப்பாவுக்கு
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்பா நம்ம கூட நெருங்கி பழகும்போது அப்பாவுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா பாதிப்பு வரும். இந்த லக்னக்காரங்களுக்கு அப்பா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு வரும். பொருளாதார ரீதியா, ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு வரும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ஸ்திர லக்னக்காரங்களுக்கு அப்பா க்ளோஸா இல்லாம இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க. அது அப்பாவுக்கு நல்லதுதான். சரி, ஆனா எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. அதிர்ஷ்டத்தினால ஜெயிக்கலான்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க ஸ்திர லக்னக்காரங்க. அடுத்த ஸ்திர லக்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மம். சிம்ம ராசியில உங்களுக்கு லா லக்னம் லக் அப்படின்னு போட்டு இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட லக்னம், அதுதான் உங்களோட முதல் வீடு. அப்ப சிம்ம லக்னக்காரங்களுக்கு 9ஆம் வீடா எது வரும்னா இங்க இருந்து சிம்ம லக்னத்தை 1வது வீடா எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப சிம்ம லக்னக்காரங்களுக்கு 9ஆம் வீடா வந்து எது வருதுன்னா மேச லக்னம் வரும். அப்ப நம்ம ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், இதோட வீட்டோட அதிபதி வந்து சூரியன் சிம்ம வீட்டுக்கு, மேச வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய். அப்ப நட்பு பகை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நட்பு பகைன்னு வரும். இப்ப சூரியனுக்கு நண்பர், நெருங்கிய நண்பர் யாருன்னா செவ்வாய். அப்ப அந்த வீடே வந்து செவ்வாயோட வீடே வந்து பாதகஸ்தானமா வர்றதுனால சிம்ம லக்னக்காரங்களுக்கு நண்பர்களே எதிரியா வருவாங்கன்னு அர்த்தம். நண்பர்களே பாதகமான வேலையை செய்வாங்கன்னு அர்த்தம். எல்லா நண்பருக்கும் இல்லை, ஆனா இவங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய நபர் எப்படி இருப்பாரு அப்படின்னா முரட்டுத்தன்மையா இருப்பாரு. செவ்வாயோட கேரக்டர் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ நண்பரே வந்து எதிரியா அமைவாரு. இப்ப சிம்ம ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. அதிர்ஷ்டத்தினால முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறணும். தந்தைனால் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கறத விட்டுறணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாதகஸ்தானமா வர்றதுனால இவங்களுக்கு இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கெல்லாம் அந்த 9ஆம் வீடுங்கிறது நேச்சரா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஆன்மீக குருவை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப இவங்களுக்கெல்லாம் அதிகமா போலி சாமியார்கள் கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய தன்மை இந்த 9ஆம் வீடா வரக்கூடிய பாதகஸ்தானம் யாருக்கெல்லாம் வருதோ, அதாவது ஸ்திர ராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமா வர்றதுனால இவங்க போலி சாமியார்கள், போலி ஆன்மீகவாதிகள் கிட்ட மாட்டிட்டு நஷ்டப்படுவாங்க, ஏமாறுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவங்கெல்லாம் வந்து குருவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கும் அந்த ஆன்மீகவாதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இவங்களுக்கு அதனால நஷ்டம் வரும், ஏமாற்றப்படுவாங்க. சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஸ்திர லக்னக்காரங்களுக்கெல்லாம் இது பொருந்தும். சரிங்களா? அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு எது வந்து இதா வருது, 9ஆம் வீடா வருதுன்னா மேச ராசி வருது. அப்ப மேச ராசியோட அதிபதி செவ்வாய், அவரு இந்த ராசியோட இந்த லக்னத்தோட அதிபதியான சூரியனுக்கு நண்பரா இருக்கிறதுனால இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஸ்பெஷலா நண்பர்களே எதிரி வாங்கக்கூடிய அமைப்பு நேச்சரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த ராசி போயிடலாம். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த ராசியில வந்து உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ராசியில உங்களுக்கு லா லக்னம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா இதுதான் உங்களோட லக்னம், இதுதான் உங்களோட முதல் வீடு. அப்போ உங்களுக்கு வந்து 9ஆம் வீடா எது வரும்னா இதுல இருந்து 1ஆம் வீடா எடுத்துக்கிட்டு என்னணும், விருச்சிகத்தை 1வது வீடா எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப கடகம் தான் உங்களுக்கு 9ஆம் வீடு. அப்ப கடகத்தோட அதிபதி யாருன்னா சந்திரன், இந்த விருச்சிகத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப பொதுவா பார்க்கும்போது செவ்வாயும் சந்திரனும் நெருங்கிய நண்பர்கள். இப்ப விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் 9ஆம் வீடா வரக்கூடிய பாதகஸ்தானத்தோட அதிபதி வந்து யாருன்னா நண்பராகவே அமையறதுனால இவங்களுக்கும் நண்பர்களே எதிரியா வருவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொன்னு கூடுதலா பார்க்கும்போது இந்த வீட்டோட அதிபதியான சந்திரன் இந்த விருச்சிகத்துல தான் நீச்சம் அடைவார். இந்த அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் அடைவார். இப்ப 2 பேரும் தங்களோட இடத்துல நீச்சம் அடைகிறாங்க. அதனால பொதுவா சந்திரன்கிறது அம்மாவுக்கான காரகன். அம்மாவை பார்க்கணும்னா சந்திரனை தான் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல அம்மாவோட அமைப்பு பார்க்கும்போது 4ஆம் வீட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் சந்திரனை வச்சுதான் ஒருத்தரோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். ஒரே நிமிஷம். ஓகே. அப்ப விருச்சிக லக்னத்துல பாத்தீங்கன்னா அவரோட பாதகாதிபதியான பாதக வீடான கடகத்துல கடக அதிபதி சந்திரன். அப்ப சந்திரன் தான் பாதகாதிபதி. அப்ப சந்திரன்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகம். தாய்க்கு நம்ம சந்திரனை தான் பார்க்கணும், 4ஆம் வீட்டை பார்க்கணும். அப்ப சந்திரன் வந்து அம்மாக்குரிய கிரகம் வந்து இவங்களோட லக்னத்துல வந்து நீச்சம் அடைகிறதுனால இந்த பெரும்பாலான விருச்சிக ராசி ஆகட்டும், விருச்சிக லக்னக்காரங்களாகட்டும் தாய் வந்து பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தாயினாலேயே இவங்களுக்கு பாதகம் நடக்கும், துன்பம் நடக்கும். தாயினாலேயே வந்து இவங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படும். பெரும்பாலான ஆளுகளுக்கு இருக்கும். சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதிரியா இருப்பாங்க. நண்பரா, அதாவது நல்ல முறையில பாசமா இருந்தா கூட அவங்கனால இவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா தான் நடக்கும். இந்த ஜாதகரோட
தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு, இது மாதிரி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கறது, இவங்களை பயன்படுத்தி அவங்களோட மற்றவங்களுக்கு நன்மையை செய்யறது, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் அதனால இவங்களோட நேரம், பணம் இதெல்லாம் வந்து அம்மாவுக்காக செலவாகிறது, இல்லாட்டி அம்மாவே இல்லாமல் இருக்கிறது, அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நேச்சரா அமையும். ஏன் அப்படி அமையுதுன்னா, இவங்களோட பாதக ஸ்தானத்தோட அதிபதியா சந்திரன் வர்றது, அந்த பாதகாதிபதி நீச்சமாகிறதே விருச்சிகத்துல தான் பலம் இழந்து காணப்படுவார் சந்திரன். அதனால இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப விருச்சிக ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்க கூடாது, அதிர்ஷ்டத்தினால முன்னேறணும்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி தந்தையினால ஆதரவு கிடைக்கும் எடுத்துக்கூடாது. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் அந்த 9ஆம் வீடுங்கிறது தந்தை குறிக்குதும், அந்த வீட்டோட அதிபதி தாயை குறிக்கிறது. 2 விதமான பிரச்சனை இவங்களுக்கு. அப்ப தந்தையினாலையும் பிரச்சனை இது இல்லை, ஆதாயம் இல்லை, தாயினாலையும் ஆதாயம் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஒரு இயல்பான தன்மையா அமையும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து தந்தையினாலையும் பெருசா ஆதாயம் இருக்காது, தாயினாலையும் ஆதாயம் இருக்காது. சரிங்களா? அப்ப பாதக ஸ்தானமா 9ஆவது ஸ்தானம் வர்றதுனால தந்தைக்குரிய ஸ்தானம் அது 9ஆவது ஸ்தானம். அந்த வீடு வந்து தாய்க்குரிய கிரகமான சந்திரன் இருக்கு. அந்த கிரகமே வந்து விருச்சத்துல நீச்சமாகறதுனால விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தந்தைனாலையும் பைசா பிரயோஜனம் இல்லை, தாயினாலையும் பைசா பிரயோஜனம் இல்லை. இது வந்து பொது விதி. மேக்சிமம் இந்த மாதிரி வரும். விதிவிலக்கா சில பேத்துக்கு மட்டும் நல்ல முறையில் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த போலி சாமியார்கள் கிட்ட ஏமாறுறதும், அதே மாதிரி தந்தையினால சப்போர்ட் கிடைக்காதவங்களும், தந்தையே இல்லாம போறது, தாயே இல்லாம போறது, 2 பேரும் இருந்து இல்லாம போறது, இருந்து இவங்களுக்கு துன்பம் கொடுக்கிற அமைப்பு வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து உபய ராசிக்கு போயிடலாம். இப்போ இன்னொரு ராசி பார்க்கணுமா? சிற ராசியில ஆமா, கும்பராசி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில உங்களுக்கு லக்னம், லக், லா அப்படின்னு போட்டிருந்ததா, இதுதான் உங்களோட லக்னம். இப்போ இதுலேருந்து நம்ம 9ஆம் வீடை பார்க்கும்போது இதை 1வது வீடை எடுத்துக்கணும். லக்னத்தை தான் எப்பவுமே முதல் வீடை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடு 2ஆம் வீடு அப்படி எடுத்துக்கணும். இப்போ இது கும்ப லக்னக்காரங்களுக்கு இது 1ஆம் வீடு, மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5, கடகம் 6, சிம்மம் 7, கன்னி 8, துலாம் 9. அப்போ துலாம் வந்து 9வது வீடாக வருது. இப்போ ஸ்திர லக்னக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவ் என்னன்னா, நண்பர்களே எதிரியாக வருவாங்க. இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த கும்ப வீட்டோட அதிபதி யாருன்னா சனி. துலா வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப சனியும் சுக்கிரனும் நெருங்கிய நண்பர்கள். பொதுவா இந்த ஜோதிடத்துல நட்பு கிரகங்கள் 2 பேரும். அப்ப இவங்க கும்ப லக்னக்காரங்களுக்கும் நண்பர்களே எதிரியா வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்திர லக்னக்காரங்களுக்கு நண்பர்களே எதிரியா தான் வருவாங்க. எல்லா லக்னத்துக்கும் அது பொருந்தும், ஸ்திர லக்னக்காரங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு யாரு பாதகாதிபதி வர்றான்னா சுக்கிரன் வர்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாதகாதிபதியோட இதை நம்ம எடுத்துக்கணும். எந்த கிரகம் பாதகாதிபதி வருதுன்னு பார்க்கணும். அதோட உயிர் காரத்துவங்களை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு துலா வீடு 9ஆம் வீடு வர்றதுனால இதோட வீட்டோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து பெண்களை குறிப்பாங்க, ஆண்கள் ஜாதகத்துல வாழ்க்கை துணையை குறிப்பாங்க. அப்ப இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு பெண்களே எதிரியா வருவாங்க. சரிங்களா? 9ஆம் அதிபதியா வந்து 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கிறதுனால தந்தையினால சப்போர்ட் இல்லாம இருக்கிறது, தந்தையே எதிரியா இருக்கிறது, தந்தையோட ஆதரவு இல்லாம இருக்கிறது. அப்படி தந்தை ஆதரவு கொடுத்தாருன்னா தந்தைக்கு உடல் ரீதியான நோய் வரலாம், பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். மியூட் பண்ணுங்க தயவு செய்து. கிளாஸ் எடுக்கும்போது வந்து இது பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாருன்னு பாருங்க. கணேஷன் வருது சார். கணேஷ் சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். ஓகே, ஒரு சார் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது வரும், இது வந்து கெடுக்காதீங்க. ஒரு ஃப்ளோல போறது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செய்து. சரி, அப்ப கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலா ராசி வந்து பாதக வீடா வருது, 9ஆம் வீடா வர்றதுனால பொதுவான அம்சங்கள் என்னன்னா, போலி ஆன்மீகவாதிகள் ஏமாற்றப்படுறது, அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுது. இப்ப இந்த கும்ப லக்னமா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, கும்ப லக்னக்காரங்க, ஸ்திர லக்னக்காரங்க எல்லாருமே வந்து சும்மா கோயில் கோயிலா சுத்தி ஆன்மீகத்தினால அதிர்ஷ்டத்தினால நம்ம வாழ்க்கை மாறும்னு நினைச்சீங்கன்னா மாறவே மாறாது. ஏமாறாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? சாமி கும்பிடலாம், ஆனா அதுவே உங்களை காப்பாத்துமான்னு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அமைப்பு கிடையாது. அதிர்ஷ்டத்தினால உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆகுங்கிற அமைப்பு வந்து ஸ்திர லக்னக்காரங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி அதிர்ஷ்டமா அமையிறதே உங்களுக்கு பாதகமா அமையும். சுலபமா உழைக்காம திடீர்னு உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மிக அதிகமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுத்துரும். அடுத்து உங்களோட பணம், இந்த மாதிரி உழைக்காம வரக்கூடிய பணம், உங்களோட தகுதிக்கு மீறி கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமா அமையும்.
இப்போ லாட்டரி சீட்டு விழுகுதுன்னு வைங்க, ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஸ்திர லக்னக்காரங்களுக்கு 1,00,00,000 விழுகுதுன்னா அந்த பணம் வந்ததுலேருந்து இவங்க வாழ்க்கையே சுத்தமாக மாறிடும். மன உளைச்சலை கொடுக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளும் சந்திப்பாங்க இவங்க. சரிங்களா? அதனால ஸ்திர லக்னக்காரங்கள் அதிர்ஷ்டத்தை மறந்துருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினாலையும் ஆன்மீகத்தினாலையும் பெரிய முன்னேற்றம் வராது. அதனால உழைச்சி சம்பாதிக்கணும், படிப்படியாக சம்பாதிக்கணும். அதே மாதிரி முதல் கிடைக்கிறது கண்டிப்பாக சுலபமாக கிடைக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது, மாறா துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால இவங்களும் படிப்படியாக முன்னேறது தான் நல்லது. ஓகே, அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வீடு வந்து இந்த துலா வீடாக வர்றதுனால இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கும். அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கு, கும்ப லக்னக்காரங்களுக்கு பெண்கள் தான் பாதகத்தை பண்ணுவாங்க. பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் பெண்கள் தான் அதிகமான பாதகத்தை இவங்களுக்கு செய்வாங்க. அப்போ பெண்கள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களை பகைச்சிக்காதீங்க. பெண்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் வேலையை செஞ்சுருவாங்க. இதை நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோன்னே கேட்குற எத்தனை பேர் கும்ப லக்னம், இந்த ஸ்திர லக்னத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேளுங்க. குறிப்பாக கும்ப லக்னத்துக்கு பெண்கள்னால கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது கடைசியாக நம்ம உபய லக்னத்தை பார்க்கலாம். உபய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல மிதுனத்தை எடுத்துக்கலாம். அப்போ உபய லக்னமாக வர்றது இந்த கார்னரில் இருக்கக்கூடிய வீடுகள் உபய லக்னம். கார்னருக்கு அடுத்த வீடாக வர்றது சரலக்னம். சரலக்னத்துக்கு அடுத்தது ஸ்திர லக்னம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கார்னர் வீடுகளை உபய லக்னமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வர வீடுகள் சரம், அதுக்கு அடுத்து வர்றது ஸ்திரம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த உபய வீடுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 7ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமாக வரும். 7ஆம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியம், வாழ்க்கை துணை குறிக்க வீடு. சரிங்களா? அப்போ இந்த உபய லக்னமாக வரக்கூடிய இடங்கள் வந்து எதுன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய வீடுகள். முதல்ல மிதுனத்தை எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராசியில் உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிச்சுன்னா, இந்த மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கார்னரில் இருக்கக்கூடிய கட்டத்தில் லக்னம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஜாதகத்தில். அப்படி இருந்துதான் அதுதான் உங்களோட லக்னம், அதுதான் முதல் வீடு. இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு முதல் வீடாக இந்த வீடு வரதுனால இதுலேருந்து நம்ம என்ன போது 1 2 3 4 5 6 7 7ஆம் வீடாக தனுசு வீடு அமையும். அப்போ உங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் வீடு. உபய லக்னக்காரங்களுக்கெல்லாம் 7ஆம் வீடு வந்து பாதகஸ்தானம். 7ஆம் வீடுங்கிறது நமக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வீடு, சமுதாய தொடர்பு கொடுக்கக்கூடிய வீடு, ஓன் பிஸ்னஸ், சிறிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். அப்போ இந்த உபய லக்னக்காரங்க என்ன பண்ணணும்? பாதகஸ்தானமாக வந்து 7ஆம் இடம் வர்றதுனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறனால உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு முரண்பாடானவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் லவ் மேரேஜே பண்ணாலும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்த்தன்மையாக இருப்பாங்க. நமக்கு விருப்பத்துக்கும் நம்மளோட எண்ணத்துக்கும் நம்மளோட ஆசைக்கும் அப்படியே முரணாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வாழ்க்கை துணை முரணாக தான் இருக்கும். இதில் பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கார்னர் ராசிக்காரங்க தான். கதற விட்டுருங்க. சரிங்களா? அப்போ பாதகாதிபதியாக வந்து நமக்கு 7ஆம் வீட்டோட அதிபதியே வர்றதுனால 7ஆம் வீடே நமக்கு பாதகஸ்தானமாக வர்றதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிக எதிர்பார்ப்புகள் வச்சுக்க கூடாது. வாழ்க்கை துணையை நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ நடக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அப்படி எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அது மனச்சங்கடங்களை குறிக்கும், பிரிவை கொடுக்கும், ரொம்ப உறவுகளை விரிசலை கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கோங்க. அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா சில மாதங்கள் சில வருடங்களில் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க. ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா உபய ராசி தான், உபய லக்னம் உபய ராசி தான். நான் எனக்கே சொந்த அனுபவத்தில் ஓன் பிளட்டில் சொல்கிறேன். சரிங்களா? அதனால இந்த உபய வீடாக வரவங்களுக்கு ராசியாகவும் லக்னம் தான் மெயின் எடுத்துக்கணும். அவங்களுக்கு 7ஆம் வீடு பாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது. நீ இதை பண்ண, இதை இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி தான் பண்ணணும், எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற, எனக்கு பிடிச்சது தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். யமனை நீங்கள் நேருக்கு நேரில் பார்க்குற மாதிரி வந்துடும், போட்டு செஞ்சிடும். வாழ்க்கை துணை உங்களை பிடிச்சி படாத பாடு படுத்திடும். அதனால் அவங்களுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியுமோ எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை கொடுங்க அவங்களுக்கு. அப்படியே அவங்க அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவாங்க. பாதகாதிபதி வந்து யோகாதிபதியாக மாறிடுவார். அப்போ நமக்கு எது பாதகஸ்தானமாக வருதோ அது சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அந்த நபர்களுக்கு, அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ அது வந்து உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிரும். அப்போ வாழ்க்கை துணையை நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்கள அப்படியே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டரோ என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதையே அவங்க விட்டுருங்க.
அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை துணையாக அமைவாங்க. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி நானே அந்த இதில் இருக்கிறனால, அந்த லக்னத்தில் இருக்கிறனால நானே இதெல்லாம் பயிற்சி பண்ணி நடந்திருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டான நபராக தான் இருப்பாங்க வாழ்க்கை துணை. சரி, அடுத்தது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இந்த உபய லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து சொந்த தொழில் வந்து அவ்வளோ செட் ஆகாது. சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் வந்து செட் ஆகும். விதிவிலக்கா சில அமைப்புகளுக்கு வந்து சூட் ஆகும் ஒழிய பெரும்பாலான ஆளுக உபய லக்னக்காரங்க தான் இந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிருப்பாங்க. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகி இருக்கிற பணத்தையெல்லாம் விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா இந்த உபய லக்னக்காரங்க தான். இந்த கார்னரில் வரக்கூடிய லக்னமாகவும் ராசியாகவும் இருக்கிறவங்க தான் சொந்த தொழில் பண்ணி நஷ்டமாயிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட், முதலீடு பண்ணாம சர்வீஸ், இவங்களோட சர்வீஸ் அப்படின்னு சொல்றது ஜோதிடமே ஒரு சர்வீஸ் தான். அவங்க முதலீடு பண்றது இல்லைல்ல. டாக்டர் எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, முதலீடு பண்றது இல்லை. அதனால கன்சல்டிங் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கன்சல்டிங் பண்றது சர்வீஸ், இந்த மொபைல் சரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒருத்தவங்களோட தேவையை நம்மளோட அறிவாலையும் நம்மளோட செயலாலையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, முதலீடு இல்லாம பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான் இவங்களுக்கு பெஸ்ட். மற்றபடி இவங்க பணத்தை நிறைய பெரிய முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில்கள்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குது. இது வந்து பொது மேக்சிமம் இப்படிதான் நடக்கும். விதிவிலக்கா சில பேர் இருக்கலாம், ஒரு 20% விதிவிலக்கா வரலாம். சரிங்களா? ஓகே. அப்போ சமுதாயத்தோட கூட்டாளிகள், உங்களோட பங்காளிகள், கூட்டாளிகள், பார்ட்னர் சொல்றோம்ல, அந்த மாதிரி நபர்கள் நமக்கு பாதகத்தை செய்வாங்க. அதனால நமக்கு என்ன பண்ணணும், நம்ம பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகவே ஆகாது. இந்த உபய லக்னக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. இந்த பங்காளி கூட்டாளின்னு சொல்லி மற்றவங்க கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்றதுங்கிறது செட்டே ஆகாது. ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆரம்பத்தில் தெரியாது. இதெல்லாம் எப்போ நமக்கு நடக்கும்னா இந்த தசா புத்தி காலங்களில் தான் நமக்கு நடக்கும். இந்த அதிபதியோட தசா புத்தி காலங்கள், வேற ஏதாவது கெட்ட தசை நடக்கும்போது அந்த தசையோட அதிபதி வந்து இந்த பாதகாதிபதியோட கனெக்ட் ஆகும்போது, தொடர்பு வரும்போது, கோச்சாரத்தில் இந்த பாதக ஸ்தானத்தில் பாதகாதிபதி வந்து உட்காருது, நெகட்டிவான கிரகங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த பாதகம் அப்படிங்கிறது நடக்கும். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இல்லை இல்லை எனக்கு நல்லா தான் பிஸ்னஸ் போகுது, பார்ட்னர்லாம் நல்லா தான் இருக்காங்க நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், எல்லாத்தையும் இழுத்துட்டு பிடுங்கிட்டு போயிடும். சரிங்களா? ஓகே. அப்போ இது குறிப்பாக வந்து இவங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய இடங்கள் எல்லாமே புத்திசாலிகளாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசிகள் வந்து அதிபதி யாருன்னா மிதன லக்னத்துக்கு அதிபதி புதன். புத்தினாலே புதன் தான், புத்திசாலித்தனம்னா புதன். அதுக்கப்புறம் இதோட தனுசு ராசியோட அதிபதி யாருன்னா குரு. குருன்னா ஞானம், அறிவு, அறிவோட உச்சம். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு பாதகாதிபதியா எதிரியா யார் வருவாங்கன்னா அறிவாளிக்கு தான் வருவாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பாதகம் பண்றவங்க யாருன்னா அதிகாரிகளாகவும் அதிமேதாவிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. அதனால அவங்கள இவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால சுய தொழில் பண்ணாலும் சரி, இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கை துணை கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். சரி, அடுத்தது வந்து இது வந்து உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதகஸ்தானமா 7ஆம் ஸ்தானமா வரக்கூடிய 2 பேர் யாருன்னா நம்மளோட ரியல் லைஃப்ல 2 பேர் உதாரணத்தை எடுத்துக்கலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து இந்த இதுதான் பாதகமாக வரும். 7ஆம் இடம்ங்கிறது அவங்களோட உபய லக்னமாக வரனால அவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து இதாக வரும், பாதகமாக வரும். அவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து நிறைய திருமணம் பண்ணாரு, 2 மனைவி இறந்துட்டாங்க. 3வது மனைவியை தாலி கட்டி கல்யாணம் பண்ணாமல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜானகி அம்மா வந்து தாலி கட்டாமல் அவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. அதனால அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிச்சார். கல்யாணம் பண்ணால் இறந்துருவாங்க அப்படின்னு பாதகம் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் பாதகமாக இருக்கிறனால அவங்களுக்கு இப்படி. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை. அந்த 7ஆம் இடம் பாதகம், அது சார்ந்த திசையில் தான் அவங்க இறந்தது. அந்த திசை சார்ந்த இதில் தான் வந்து அவங்க இறந்தது. அப்போ பாதகஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஸ்தானம். ஓகே. அடுத்தது வந்து நம்ம கன்னி இதை பார்க்கலாம். கன்னி ராசியில் உங்களுக்கு லக்னம் லக்னம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட முதல் வீடு, அதுதான் உங்க லக்னம். உங்களுக்கு யார் எதிரியா வருவாங்க, பாதகஸ்தானமா வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 7வது இடமா வருது. இங்கிருந்து என்னங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல 7ஆம் வீடு 1 2 3 4 5 6 7 மீன வீடு தான் உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்ப இதோட அதிபதி யாருன்னா குரு. இப்போ எல்லாத்துக்குமே இந்த கார்னர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் புத்திசாலி தான் எதிரியான்னு வருவான்னு சொன்னேன். அப்ப இந்த வீட்டுக்கான அதிபதியும் குரு. அப்ப உங்களுக்கு பாதகஸ்தானமா 7ஆம் ஸ்தானமா மீன ராசி வரதுனால உங்களுக்கு ஒரே பலன் தான். வாழ்க்கை துணை கிட்ட நீங்க எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது. கூட்டாளி பங்காளி ஆகாது, ஓன் பிஸ்னஸ் ஆகாது. அப்படி பண்ணாலும் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். இது வந்து பொது 80% ஆளுகளுக்கு இது வந்து பொருந்தி வரும்.
20%களுக்கு விதிவிலக்கு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த கிரகம், அதே மாதிரி பாதகாதிபதி ஒரு பலம் இழந்து காணப்பட்டாலும், இல்லாட்டி நல்ல அமைப்புகளை போய் அவங்க குறிப்பிட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆளுகளோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். மற்றபடி பொதுவாக இதை தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணையை மதிப்பு மரியாதையோட நடத்தணும். எவ்வளவு தூரம் அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க. எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க. சரிங்க. ஓகே, அடுத்தது தனுசு ராசி. இவங்களுக்கு எதிர் வீடா பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடா வந்து மிதுன ராசி வரும். தனுசு ராசியில உங்களுக்கு லக்னம் லா லக் அப்படின்னு போட்டிருந்தா அதுதான் உங்களோட முதல் வீடு. இந்த வீட்டில இருந்து எண்ணும் போது இது 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடா மிதுன வீடு வரும். இப்போ உங்களுக்கும் வந்து வாழ்க்கை துணை தான் பாதகாதிபதியா வருவாங்க. அப்ப இதோட அதிபதி யாருன்னா புதன். அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன். புதன் திசையில தான் உங்களுக்கு பாதகமான வேலைகள்லாம் நிறைய நடக்கும். இப்போ உங்களுக்கும் புத்திசாலிகள், அது உங்களுக்கு புத்திசாலிகள் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சாஃப்டான இதா புதன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நெகட்டிவா யாருக்கிட்டையும் நடந்துக்காது. அப்படியே புத்திசாலித்தனமா இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து புதன். அந்த மாதிரி இனிக்க பேசி நடக்கக்கூடிய நபர்கள், நண்பராகவே கூட இருந்தே வந்து குழி பறிக்கக்கூடிய ஆளுகளாகவும் உங்களுக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு அமைவாங்க. ஓகேங்களா? அதனால வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. உங்களுக்கு சமுதாய தொடர்பு கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பண்ணீங்கனாலும் சர்வீஸ் ஓரியன்ட் பண்றது நல்லது. சரி, அடுத்தது வந்து கடைசியா மீன ராசி. மீன ராசியில லக் லா லக்னம் போட்டிருந்தா அதுதான் உங்களோட லக்னம், முதல் வீடு. இந்த வீட்டுல இருந்து எண்ணும் போது 7வது வீடா வந்து கன்னி ராசி வரும். எப்பவுமே லக்னத்துக்கு அடுத்த வீடு 2வது வீடு, அதுக்கு அடுத்த வீடு 3வது வீடு, இந்த மாதிரி எண்ணிட்டு வரணும். இப்படி கன்னி ராசி வரும்போது இதோட அதிபதி யாருன்னா புதன். அப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எதிராளி பாதகம் பண்ணக்கூடிய நபர், வாழ்க்கை துணை மூலியமா பாதகம் நடக்கும். அதே மாதிரி இவங்களோட கூட்டாளி, பங்காளி, நெருங்கிய சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து பாதகத்தை பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா புத்திசாலித்தனமா இருப்பாங்க, நண்பர்களாவே இருப்பாங்க, இனிக்க பேசுவாங்க. அவங்க பண்றதை எப்படி நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களேன்னு தெரியாது. ரொம்ப சாமர்த்தியசாலிகளா இருப்பாங்க. குரு கூட தெரிஞ்சுக்கலாம் புத்திசாலித்தனமான ஆளுகளா. இந்த ஆன்மீகம் இருக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, நம்மளோட பதவி உயர்ந்தவங்களா இருப்பாங்க. குரு வந்து பாதகாதிபதியா வரும்போது அந்த மாதிரி நபர்கள் வருவாங்க. ஆனா இந்த புதன் வர்றவங்க பார்த்தீங்கன்னா புதனை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஜகஜால கில்லாடிகளா இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் தான் உங்களுக்கு பாதகத்தை செய்வாங்க. புதன் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால நண்பர்களே பாதகத்தை செய்யக்கூடிய ஆளுகளாகவும் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா நமக்கு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். புரியலைன்னா இந்த ரெக்கார்டிங் வீடியோவை திரும்ப 2 தடவை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட ஒரு திசை இருக்கு. இந்த திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதத்துல ஜோதிடத்துல பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட கிரகம் அங்க இருந்து தசா புத்தி நடத்துது அப்படின்னா அந்த திசையில நம்ம இருக்கும்போது அந்த எனர்ஜியை அதிகமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது வெளிநாடு போறோம் அப்படின்னா அந்த எந்த இடத்தை காட்டுதோ அந்த திசையில் உள்ள நாடுகளுக்கு நம்ம போகும்போது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த எந்த ஊருக்கு நம்ம போறோமோ இந்த குறிப்பிட்ட திசையை தேர்ந்தெடுத்து போகலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கே ஒரு திசையை காட்டுதுன்னா அந்த குறிப்பிட்ட திசையில இருந்து வரவங்க தான். 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய வீடு. இப்போ நமக்கு 7ஆம் இடம் எந்த திசையா வருதோ அந்த திசையில இருந்து வரவங்க தான் அதிகமா வாழ்க்கை துணையா வருவாங்க. அப்படி அந்த திசையில இருந்து வரவங்க ஓரளவுக்கு நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவங்களாகவும் அமைவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த திசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பொருள் தொலைஞ்சிச்சுன்னா அந்த பொருள் எந்த திசையில இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசன்னம் பார்க்கும்போது இந்த திசைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கும்போது பலம் அதிகரிக்கும். சரிங்களா? திக் பலன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலா கிடைக்கும். அதுக்கு வந்து திக் பலன்னு சொல்லுவாங்க. திக்னா திசை. இப்போ ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட திசை உள்வாங்கி இருக்கும். அப்ப அந்த எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த திசைன்னு பார்க்கும்போது மேச ராசி வந்து கிழக்கு திசை. அப்ப இந்த இடத்துல தான் வந்து சூரியன் வந்து உதிக்கிறார், சூரியன் பலம் பெறார். சூரியன் உதிக்கக்கூடிய இடம் கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு மேச ராசி. சூரியனோட நீச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் துலா ராசி. அங்க வந்து மேற்கு திசை குறிக்குது. அப்ப கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, அந்த இடத்துல சூரியன் பலம் இழக்கிறார். இப்ப மேச ராசிக்கு கிழக்கு திசை, ரிஷப ராசிக்கு தெற்கு திசை, மிதுன ராசிக்கு மேற்கு திசை, கடக ராசிக்கு வடக்கு திசை, சிம்ம ராசிக்கு கிழக்கு திசை. அப்போ ஒரு திசைக்கு 4வது திசை அதே திசையா வரும். மொத்தம் 4 திசை தானே வருது. அப்போ கிழக்குக்கு 4வது இடம் பாருங்க,
மறுபடியும் கிழக்காவே வரும். இது கிழக்கு 1 2 3 4 5 5வது இடம். சரிங்களா? அப்போ 5வது இடம் வந்து கிழக்கா இருக்கும். அப்போ இங்கிருந்து நீங்கள் என்னங்கன்னா மறுபடியும் 5வது இடம் கிழக்கா வரும். ஓகே, அடுத்தது வந்து கன்னி ராசி வந்து தெற்கு திசை, துலா ராசி மேற்கு திசை, விருச்சிக ராசி வடக்கு திசை, தனுசு கிழக்கு, மகரம் தெற்கு, கும்பம் மேற்கு, மீனம் வடக்கு. இந்த வெறும் வடக்கு தெற்குன்னு போட்டிருக்காங்க, நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஜோதிடத்தில் பலன் எடுக்கும் போதும் நிறைய விஷயங்களும் இந்த திசைகளை பேஸ் பண்ணி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம், பலன் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து முக்கியமான கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்துல பலமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த சார்ட்ல பார்க்கலாம். சூரியன் பலம் பெறக்கூடிய இடம், உச்ச பவர், எந்த இடத்துல சூரியன் அதீத வலிமையோட இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில சூரியன் வரும்போது ரொம்ப அதீத வலிமையோட இருப்பார். இதுலயும் நுணுக்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான் வலிமையா இருப்பாங்க. அந்த டிகிரியை கிராஸ் பண்ணிட்டான்னா வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் இப்ப சொன்னா குழம்பிடுவீங்க, பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப மேசம் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்கு. இப்போ சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து மேசம். இப்போ சூரியன் சித்திரை மாசத்துல போகும்போது தானே உங்களுக்கு அது பலமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், அந்த இதை வந்து தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். இப்போ சூரியனோட அடிப்படையில தான் பிரபஞ்சம் இயங்குது, அதுல இருந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு. அதனால சூரியன் அதீத பலமா இருக்கக்கூடிய இடம் எதுன்னா மேசராசி. அப்ப எப்ப மேசராசிக்கு வருவார்னா சித்திரை மாசத்துல வருவார். சித்திரை மாசத்துல அங்க சூரியன் வந்து உச்சம் அடைகிறதுனாலதான் அதை வந்து நம்ம என்ன பண்றோம், புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா எடுத்துக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல தானே வெயில் கொளுத்தும். சித்திரை மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு வெயில் கொளுத்த ஆரம்பிக்கும். இப்ப சூரியன் வந்து அதீத பவரோட இருக்கக்கூடிய அந்த இதுல தான் வந்து நமக்கு அந்த ஏப்ரல் மே அப்படிங்கிற மாதம் வந்து அமையும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு கிரகம் எந்த இடத்துல வந்து ரொம்ப அதீத பலமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ சூரியன் அதீத பலமா இருக்கக்கூடிய இடம் வந்து சித்திரை மாசம், அந்த இடம் வந்து மேச வீடு. ஓகே, இதுல நம்ம இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். பலமா இருந்தாருன்னா உடனே நல்லதுதான் பண்ணுவாருன்னு எடுத்துக்கூடாது. உங்க ஜாதகத்துக்கு சூரியன் நல்லது பண்றதுக்கு இருக்காரா கெட்டது பண்றதுக்கு இருக்காரான்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு கிரகத்தோட பலம் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருக்குன்னு பார்க்கணும். அந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னு சொல்லி நம்ம ஜாதகத்துக்கு தனிப்பட்ட முறையில தான் பார்க்கணுமே ஒழிய பொதுவா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது பலமாகும். உங்க ஜாதகத்துல சூரியன் வந்து மேச ராசியில இருந்தாருன்னா உங்களுக்கு சூரியன் ரொம்ப பலமா இருக்காரு. இப்ப சூரியன் யாரை குறிப்பாருன்னா தந்தையை குறிப்பார். இப்ப தந்தை ரொம்ப ஆதிக்கம் மிகுந்த நபரா இருப்பாரு. இது வந்து பொது பலன், இதுக்கு அப்படியே முரண்பாடெல்லாம் இருக்கும். சரிங்களா? சந்தை வந்து ஆதிக்கமாக இருப்பாங்க. நீங்களே வந்து ரொம்ப முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வளர்ச்சி அடையணும்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை குறிக்கிறது. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்களை கீழ்ப்படியாமல் போகிறது, மற்றவங்களை யாரையும் எதிர்பார்ப்பு கை நீட்டி போக மாட்டாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சூரியன் வந்து பலமாக இருக்கிறவங்க மற்றவங்க காலை பிடிச்சி கெஞ்சறது அந்த மாதிரிலாம் போகவே மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், ராஜா மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, யார் சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இருப்பாங்க. இப்போ மேசத்துல வந்து சூரியன் வந்து உச்சம் அடைகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில உச்சம் அடையக்கூடிய கிரகம் எதுன்னா சந்திரன். இப்போ சந்திரன் வந்து ரிஷப ராசியில இருக்கும்போது உச்சம் அடைகிறாரு. இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல சந்திரன் ரிஷபத்தில் இருந்தாருன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் அதீத பலத்தோட இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் வந்து தந்தைக்கான காரகன். அப்போ தாய் வந்து பயங்கர பலசாலியா இருப்பாங்க. இன்னொன்று சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ மனம் வந்து ரொம்ப வலிமையான மனமாக நமக்கு அமையும். கலைகள் சம்பந்தப்பட்டது சந்திரன். அப்போ கலைகளில் உங்களுக்கு அதீத ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம். நம்ம பயன்படுத்துகிறோமா தவறாக பயன்படுத்துகிறோமா நல்லா பயன்படுத்துகிறோமா வேற விஷயம். ஒரு கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா அது சார்ந்த பலமான விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்களெல்லாம் ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசியில எந்த கிரகமும் உச்சமும் அடையாது நீச்சமும் அடையாது. அடுத்தது கடக ராசியை பார்க்கும்போது கடக ராசியில முக்கியமான கிரகம் குரு. குரு தான் பொருளாதாரத்துக்குரிய கிரகம். உங்க ஜாதகத்துல குரு எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, 8ஆம் இடத்தோட அதிபதியா இருந்தாலும் சரி, பாதகாதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் ஜாதகத்துல எந்த வீட்டுக்கு அதிபதியா வந்தாலும் சரி, அது செய்யற வேலையை முக்கியமான வேலையை எல்லாத்துக்கும் கொடுத்துதான் ஆகணும். அப்ப குருவுக்கான கொடுப்பினை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா குரு தான் அதுக்கு காரகன். குழந்தை காரகன் குரு. ரெண்டாவது பொருளுக்கு காரகன், பொருளாதாரத்துக்கு காரகன், பணத்துக்கு காரகன். பெரும் பணம் இருக்கிறதே அதிகமான பணத்தை கொடுக்கறது, அதிகமான இதை கொடுக்கறது, பொருளாதாரத்து வெற்றியை கொடுக்கறது வந்து குரு. இப்போ எந்த ஜாதகமா இருந்தாலும் குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இல்லை அப்படின்னா பொருளாதாரத்தை ஈர்க்க முடியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அப்போ குருவே உச்சமாகக்கூடிய இடம் எதுன்னா கடகம்.
கடகராசியில தான் குரு உச்சமடைகிறாரு. இப்போ நமக்கு கடகராசியில குரு இருந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமா குரு வந்து பலசாலியா இருக்காருன்னு அர்த்தம். குரு வந்து 5 டிகிரி வரைக்கும் தான் உச்சமாவார். கடகராசியில 25 டிகிரிக்கு மேலையெல்லாம் போச்சுன்னா குருவை உச்சம்னு எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி இருக்கு. அந்த டிகிரிக்குள்ள இருக்கும்போது தான் அது முழுமையான பவரை அங்கே கொடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து சிம்ம ராசியில எந்த கிரகம் உச்சம் அடையாது, நீச்சம் அடையாது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியில பாத்தீங்கன்னா புதனோட உச்ச வீடு. புதனுக்கு இங்க சிறப்பு தன்மை என்னன்னா, புதன் இங்க ஆட்சியாகவும் இருப்பாரு. மூலத்திரிகோன்னு சொல்லி இன்னொரு பவர் இருக்கு. 80% பலம் மூலத்திரிகோணங்கிறது. அப்போ உச்சத்துக்கு 100% பலம். இப்போ ஒரே இடத்துல புதன் அங்க ஆட்சியா உச்சமாகவும் மூலத்திரிகோண பலத்தோடையும் முழு பலத்தோட இருக்கக்கூடிய வீடு வந்து புதனுக்கு கன்னி வீடு. புதனை பொறுத்த வரைக்கும் புதனோட இந்த வீடு வந்து பொருளாதாரம் சார்ந்த வீடு. மிதுன ராசி வந்து புதனுக்கு ஞானம் சார்ந்த வீடு. அந்த இடத்துல புதன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும். மிதுன ராசியில வந்து கன்னி ராசியில இருக்கும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இதுல நல்ல ஒரு ஈடுபாடு, அறிவை கொடுக்கும். புதன் வந்து கன்னி ராசியில இருந்தா, அதே இது மிதுனத்துல இருந்தா இதுல நல்லா ஞானத்தை கொடுக்கும். ஆன்மீகம், ஜோதிடம் இதுல வந்து ஞானத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தன்மை கொடுக்கும். இப்போ புதன் வந்து கன்னியில் இருக்கும்போது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வந்து அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அங்க பலம் பெறுதுன்னு அர்த்தம். அடுத்தது துலா ராசியில சனி பகவான் வந்து உச்சமடைவார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் காரகன். குரு வந்து பொருளாதாரத்துக்குரிய கிரகம். சனி வந்து தொழில், நீங்க வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, சனி நல்லா இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். சனி வந்து ரொம்ப பவர்ஃபுல், தொழிலுக்கான காரகன். அப்ப சனி உச்சமடையக்கூடிய வீடு துலா ராசி. இங்க இருக்கும்போது சனி அதிகமான பவரை தனக்கு ஜாதகருக்கு கொடுப்பார். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அடுத்து விருச்சிக ராசியில எந்த கிரகம் உச்சம் அடையாது, நீச்சம் அடையாது. தனுசுலையும் உச்சம் நீச்சம் கிடையாது. மகர ராசியில வந்து செவ்வாய் வந்து உச்சம் அடைவார். செவ்வாய் பகவான் வந்து மகர ராசியில உச்சம் அடைவார். சரிங்களா? இப்ப செவ்வாயில மகர ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து அதீத பலத்தோட இருக்குன்னு அர்த்தம். செவ்வாயோட குணம் என்ன அப்படின்னா போராட்ட குணம், வைராகியம், செயல். அப்படின்னாலே செவ்வாய் தான். ஒருத்தங்க நினைச்சதை செய்யணும் உடனடியா செய்யறாங்கன்னா செவ்வாயோட ஆற்றல் இருக்கணும். செவ்வாயோட ஆற்றல் இல்லைன்னா நல்லா யோசிப்பாங்க, ஆசைப்படுவாங்க, திட்டம் போடுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. சோம்பேறித்தனம் இருக்கும். செவ்வாய் வந்து சுறுசுறுப்பான கிரகம், பலமான கிரகம், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தோல்வியை வந்து எவ்வளவுதான் வந்தாலும் அந்த தோல்வியை எதிர்த்து மீறி போராடணுங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஓகே. அடுத்தது கும்பராசியில எந்த கிரகம் நீச்சம் உச்சம் அடையாது. அடுத்தது மீன ராசியில வந்து சுக்கிரன் வந்து உச்சம். சுக்கிரன் தான் சுகத்துக்கான காரகன். நீங்க என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில, எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் அந்த சுகம் அப்படின்னாலே சுக்கிரன். பொருளை அனுபவிக்கிறது, உறவுகள் மூலியமா சுகத்தை அனுபவிக்கிறது, தாம்பத்தியம் மூலியமா சுகத்தை அனுபவிக்கிறது, உணவு மூலியமா சுகத்தை அனுபவிக்கிறது. அதனால ஐம்புலன்கள் மூலியமா அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகங்களும் உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களால சுகத்தை அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்ப சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய வீடு எதுன்னா உங்களுக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. மீன ராசியில வந்து அவர் உச்சம் அடைகிறார். ஓகே. இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு கிரகம் எந்த இடத்துல உச்சம் அடையுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 180 டிகிரி நம்ம பார்க்கணும். 7வது வீடு. இந்த மீன லக்னத்துக்கு இதுக்கு அப்படியே நேர் எதிர் வீடு கன்னி. இங்க வந்து சுக்கிரன் நீச்சம் அடைவாரு. புதனுக்கு அப்படியே ஆப்போசிட் 7வது வீடு வந்து மீன ராசி. இங்க வந்து புதன் நீச்சம் அடைவார். புரியுதுங்களா? இப்ப சூரியன் வந்து மேசத்துல உச்சம் அடைவார். இங்கிருந்து 7வது வீடு. இப்படியே ஆப்போசிட்டா இப்படியே எடுக்கக்கூடாது. இங்கிருந்து எண்ணணும். இந்த கார்னருக்கு மட்டும்தான் அப்படியே 7வது வீடா வந்துடும். அப்ப மேசத்துக்கு நீங்க 1 2 3 4 5 6 7 எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சம் அடைவார். ஒரு கிரகம் எந்த இடத்துல உச்சம் அடையுதோ அதுக்கு ஆப்போசிட்டான இடத்துல வந்து நீச்சம் அடையும். இப்போ சூரியன் இங்க இருக்கும்போது பலம் இழந்து காணப்படுவார். அப்ப இந்த மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம், மழைக்காலம். மழைக்காலத்துல சூரியன் பெருசா வரமாட்டார் வானத்துல. புரியுதுங்களா? அதுதான் உச்சம் நீச்சங்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் பூமியில எவ்வளவு தாக்கத்தை கொடுக்குங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த காலகட்டங்களை இந்த உச்ச நீச்சத்தை கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப சூரியன் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதமா வரும் நீங்க பாத்துக்கோங்க. இதை வந்து சித்திரையா எடுத்து ஒவ்வொரு மாதத்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா தமிழ் மாதங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள் சொல்லக்கூடிய மாதங்கள்ல வந்து துலா ராசியில இருக்கும். அப்ப அந்த சமயத்துல வானத்துல வந்து மேகமூட்டமாகவும் மழை சும்மா வந்துகிட்டே இருக்கும்போதும் சூரியன் பெருசா பிரகாசிக்க மாட்டார். அதனால இந்த இடத்துல நீச்சம் அடைகிறாருன்னு சொல்றாங்க. சூரியன் இந்த இடத்துல இருக்கும்போது பலவீனமா இருப்பார், பலம் இழந்து காணப்படுவார். அதுக்காக நீச்சம் ஆயிட்டாருன்னா
ஜாதகருக்கு எதுவுமே பண்ண மாட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. தேவையான அளவு தான் பண்ணுவார்னு அர்த்தம். குறைவான பலனை தான் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். சூரியன் தந்தைக்காரகன். சூரியன் வந்து ஒருத்தங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் எதை குறிக்குது அப்படின்னா ஒருத்தங்களோட முன்னேற்றம் வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நம்மளால நிறைய பேர் பிழைக்கணும் அப்படின்னாலாம் அந்த சூரியன் வந்து ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் அதுக்கு ஆப்போசிட்டில் உச்சம் நீச்சம் அடைஞ்சிரும். இப்போ குரு இங்கே உச்சம் அடைகிறாருன்னா இதுக்கு 7வது வீடான மகரம். இங்கேருந்து என்னங்க 1 2 3 4 5 6 7 7வது வீட்டில் நீச்சம் அடைவார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 7வது வீடாக வந்து கடகம் வரும். இப்போ இங்கேருந்து என்னங்க இது உச்ச வீடு செவ்வாய்க்கு. இங்கேருந்து 1 2 3 4 5 6 7னா கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆவார். அதே மாதிரி சனிக்கு வந்து 7வது வீடு வந்து மேசம் வரும். சனி பகவானுக்கு இங்கிருந்து எண்ணும் போது 1 2 3 4 5 6 7னா இங்கே வரும். அப்போ இந்த மேசத்தில் வந்து நீச்சம் அடைவார். இதுக்கான அடுத்த சார்ட் போடுறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதுலேயே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, இதில் பாருங்கள், மேசத்தில் சனி பகவான் நீச்சம் அடைவார். மேசத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார் சனி இருந்தாருன்னா சனி நீச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு நுணுக்கமாக பார்க்கணுன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் டிகிரி இருக்குது. ஒரு ராசி கட்டங்கிறது 30 டிகிரி. அப்போ ஒரு கிரகம் இதில் எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அத்தனை டிகிரியில் இருக்கும்போது தான் அந்த கிரகத்தோட தன்மைகளை நிறைய விதமாக நம்ம பார்க்கணும். நிறைய கான்செப்ட் இருக்குது டிகிரி வச்சு பார்க்குறதுல. அந்த விதத்தில் மேச ராசியில் சனி வரும்போது அங்கே நீச்சம் அடைகிறார். அடுத்தது கடகத்தில் வந்து செவ்வாய் வரும்போது நீச்சம் அடைகிறார். கன்னியில் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் நீச்சம் அடைவார். துலாத்தில் சூரியன் இருக்கும்போது சூரியன் நீச்சம் அடைகிறார். விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும்போது நீச்சம் அடைவார். அதுக்கப்புறம் குரு வந்து மகர ராசியில் இருந்தார்னா மகர ராசியில் குரு நீச்சம் அடையக்கூடிய இடம். கடைசியாக புதன் வந்து மீன ராசியில் நீச்சம் அடைவார். அப்போ இங்கே வந்து பலமிழந்து காணப்படுவாங்க, குறைந்த பலத்தோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். நீச்சம்னா மறுபடியும் சொல்கிறேன், அவங்க உச்ச வீட்டை பார்க்குறாங்க. இன்னொரு சீக்ரெட்டையும் சொல்கிறேன், எங்கே நீச்சமாக இருக்காங்களோ அங்கிருந்து ஆப்போசிட்டை பார்க்குறாங்க. ஆப்போசிட் வீடுங்கிறது அவங்களோட உச்ச வீடு. ஒரு கிரகம் நீச்சம் அடையக்கூடிய வீட்டிலிருந்து உச்சம் அடையக்கூடிய வீடை பார்க்குது. அதுக்கு நேராக இருக்கும்போது நீங்கள் நீச்ச அடையக்கூடிய கிரக சார்ந்த தன்மைகளை நீங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தீங்கன்னா உச்ச கிரகமாக மாறிடும். இதுதான் இது. ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகமாக மாறும். ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே அந்த கிரகம் அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பிறக்கும் போது தான் அந்த கிரகம் அங்கே இருக்கும், அதுக்கப்புறம் சுற்றிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால் அப்படியே நீச்ச கிரகம் வந்து பல பேர்த்துக்கு பலவித உச்சமான தன்மைகள்லாம் கொடுத்துருக்கு. நம்ம அதோட காரத்துவங்களில் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கும், அதுக்குன்னு சில கான்செப்ட் இருக்கும். அதை நோக்கி நம்ம தொடர்ந்து போராடும் போது, தொடர்ந்து அதில் ஈடுபடுத்தும் போது வந்து உச்ச கிரகம் நீச்சமாகும், நீச்ச கிரகம் உச்சமாகும். அப்போ உச்ச கிரகத்தோட இதில் நீங்கள் ஆணவத்தோட செயல்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரகம் நீச்சமாக உங்களுக்கு பண்ணி விட்டுரும், நீச்சமாக்கி விட்டுரும் உங்களை. அதாவது சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் உச்சமாக இருக்கும்போது உங்களோட அதிகாரத்தினால எல்லாத்துக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சூரியனே படிப்படியாக நீச்சமாக செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துரும், அவமானத்தை கொடுத்துரும். சூரியனாலே கௌரவம், வளர்ச்சி, முன்னேற்றம். இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்கு எதிராக நம்ம செயல்படும் போது பின்னாடி அதுவே கர்மாவாக மாறி அது உங்களை நீச்சமாக்கிரும். அப்படி உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நீச்சத்தை சந்திக்கலைன்னா கூட உங்களோட தலைமுறையில் அது மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் குழந்தைய நீச்சமாக பண்ணிவிட்டுரும். உங்கள் குழந்தை வந்து அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கு ஆப்போசிட்டான தன்மையில் இருக்கும். அப்போ சுக்கிரன் ஒருத்தங்களுக்கு உச்சமாக இருக்குன்னா சுகத்தை அள்ளி கொடுக்குதுன்னு வைங்க. நீங்கள் அந்த சுகத்தை தவறாக பயன்படுத்திட்டீங்க, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டீங்க, இல்லாட்டி மற்றவங்களோட சுகத்தை பறித்து நீங்கள் சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் நீச்சமாக செயல்பட ஆரம்பித்து உங்கள் சுகம் கெடும். சுகம்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். இப்போ உடல் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும், நமக்கே உடம்புல பயங்கரமான துன்பங்கள் ஏற்படும். அதனால தான் பணக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களோட உழைப்பை திருடுறாங்க. எல்லாத்தையும் சொல்ல பெரும்பாலான பணக்காரங்க, அரசியல்வாதிக, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உறவுகள் ரீதியாக பெரிய பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும். ஊரில் இல்லாத எல்லா வியாதியும் இருக்கும் அவங்களுக்கு. கண்ட வியாதி இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாது. நமக்கு நிறைய பணக்காரங்கள் கூடயும் அரசியல்வாதிகள் கூடயும் காண்டாக்ட் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்கங்கிறது நான் நேரில் இருந்து பார்த்தேன். அதனால சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம அடுத்தவங்களோட உழைப்பை திருடி அடுத்தவங்களுக்கு போகக்கூடியதை பறித்து வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? சுக்கிரன் நீச்சமாயிரும். உச்ச சுக்கிரனாகவே இருந்தாலும் படிப்படியாக நீச்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினோம்னா என்ன ஆகும்? சூரியன் நீச்சமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிவை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா குரு நீச்சமாயிரும். புதன் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மற்றவங்களை ஏமாற்றி பொழைச்சிங்கன்னா புதன் நீச்சமாக செயல்பட ஆரம்பித்து உங்கள் குழந்தை புத்தி இல்லாமல் பிறக்கும்.
மனநிலை சரியில்லாத குழந்தையா பிறக்கும். இதெல்லாம் மறைமுகமாக கர்மாவோட தொடர்புடையது. பலவிதமான ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கறனால நம்ம சொல்கிறோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததில் இதுலேயே இன்னொரு பலம் இருக்குது. ஒரு கிரகத்துக்கு 4 விதமான பலம் இருக்குது. அப்படி முக்கியமான பலம் நிறைய பலம் இருக்குது. அதில் 4 விதமான பலம். உச்ச பலம், நீச்ச பலம். நீச்சம்னா குறைவான சக்தியோட இருக்கிறது, உச்சம்னா அதீத சக்தியோட இருக்கிறது. அதுக்கப்புறம் 3ஆம் நிலை பலம். இது 80% 70%க்கு மேலே பலமாக இருக்கிறது மூல திரிகோண பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரகத்துக்கு ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. ஆண் வீட்டில் போய் அது பலமாக இருக்கும். புதனுக்கு மட்டும் அப்படி இருக்காது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் தன்னோட ஆண் வீட்டில் அது மூல திரிகோண பலம் அடையும், 80% பலம் அடையும். அப்போ மேச ராசியில் செவ்வாய் மூல திரிகோண பலம் அடைகிறார். இப்போ மேச ராசிங்கிறது செவ்வாய்க்கு ஆண் வீடு, விருச்சகங்கிறது செவ்வாயோட வீடு தான். இது பெண் வீடு. அப்போ ஆண் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கும்போது இங்கே மூல திரிகோண பலம் சொல்லக்கூடிய 80% பலம் அடைகிறாரு. மற்றபடி இது 2 ஆட்சி வீடுகள். செவ்வாய்க்கு 2 வீடு இருக்குது. இது ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. இது 2க்கான ஓனர் செவ்வாய். அப்போ 2 வீட்டுக்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருந்தாலும் கூட இந்த வீட்டில் ஆண் வீடுங்கிறதுனால இந்த இடத்துல செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், 80% பலமாக இருப்பார்னு அர்த்தம். அடுத்தது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இது சந்திரனோட வீடே கிடையாது. சந்திரனோட உச்சம் அடையக்கூடிய வீட்டிலேயே அவர் மூல திரிகோண பலம் அடைகிறார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சந்திரன் தன்னோட உச்ச பலத்தை அடைகிறார். ஆனால் இந்த வீடு ரிஷப வீடு, இது பெண் வீடு. சந்திரனோட ஓன் வீடு எதுன்னா கடகம். இப்போ இந்த வீட்டுக்கான அதிபதி உச்சம் அடையக்கூடிய வீட்டிலேயே தான் மூல திரிகோண பலமும் அடைகிறார். சரிங்களா? இப்போ சந்திரனுக்கு இந்த வீடு தான் உச்ச வீடும் மூல திரிகோண வீடு. மூல திரிகோணம் 80% பலம், உச்ச வீடுனா 100% பலம். அடுத்தது சூரியன் தன்னோட வீடு. சூரியனுக்கு ஒரே வீடு தான். அப்போ இந்த வீட்டிலேயே அவர் ஆட்சி அடைகிறாரு, மூல திரிகோண பலம் அடைகிறார். சூரியனோட உச்ச வீடு மேச வீடு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது மூல திரிகோண வீடு. இப்போ ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டிலே தன்னோட மூல திரிகோண பலம் அடைகிறார். அப்போ இங்கே 80% பலமும் சூரியனுக்கு கிடைக்குது. ஆட்சி வீடுனா 60% பலம். அவங்கவுங்க தன்னோட வீடு. இப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு அவரோட வீடு தான். இங்கே இருந்தாருன்னா 60% பலம். அவரோட இன்னொரு வீடான ஆண் வீட்டில் போகும்போது 80% பலம். உச்ச வீட்டுக்கு போனார்னா 100% பலம். அடுத்தது கன்னி வீடு. இது பெண் வீடு தான். புதனை பொறுத்த வரைக்கும் தன்னோட பெண் வீட்டிலேயே உச்சம் அடைவார், மூல திரிகோண பலமும் ஆட்சி பலம் அடைகிறார். 3 விதமான பலமும் அடைகிறார். புதனோட ஆண் வீடு மிதுனம் தான். புதன் மாறுபட்ட கிரகங்கிறனால இது மாதிரி பண்ணுது. சரி, அப்போ இந்த இடம் புதன் 80% பலத்தோட இருப்பார், 100% பலத்தோட இருப்பார், 60% பலத்தோட இருப்பார். இது டிகிரியெல்லாம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் ஆட்சி பலம், ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் மூல திரிகோண பலம், ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு அப்புறம் உச்ச பலம். அந்த மாதிரி அவருக்கு பலம் கிடைக்கும். சரி, அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தன்னோட ஆண் வீடு. சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு. இது அவரோட பெண் வீடு, இது அவரோட ஆண் வீடு. அப்போ ஆண் வீட்டில் சுக்கிரன் மூல திரிகோண பலம் அடைகிறார். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது 80% பலம், இந்த ரிஷபராசியில் இருக்கும்போது 60% பலம், அதுக்கப்புறம் அவரோட உச்ச வீடான மீனத்தில் இருக்கும்போது 100% பலத்தோடு அவர் இருப்பார். பலம் தான் நான் சொல்கிறேன், பலத்தோடு இருப்பார். அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார், அது வேற. அடுத்தது தனுசு. தனுசு ராசியோட அதிபதி யாருன்னா குரு. இப்போ குரு இதுதான் அவரோட ஆண் வீடு. குருவுக்கு 2 வீடு இருக்கு. மீனம் அவரோட பெண் வீடு, குருவோட பெண் வீடு. இது அவரோட ஆண் வீடு. ஆண் வீட்டில் குரு மூல திரிகோண பலம் அடைஞ்சு 80% பலமாக இருப்பார். அவரோட இன்னொரு வீடான மீனத்தில் ஆட்சி பலம் அடைஞ்சு 60% பலம். அவரோட இன்னொரு வீடு உச்ச வீடு கடகம். இங்கே 100% பலம். கடைசியாக நம்ம சனி பகவான் எடுத்துக்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட ஆண் வீடு கும்பராசி, பெண் வீடு உங்களுக்கு மகர ராசி. மகர ராசிங்கிறது உழைப்பை கொடுக்கக்கூடிய வீடு. சனிக்கு கண்டபடியாக உழைக்கக்கூடிய வீடு. இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்கெல்லாம் பெரும்பாலான ஆளுங்க உழைக்கிறத பிடிக்கும். எப்பவுமே வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்காகவே பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க, மகர லக்னக்காரங்க. கும்ப லக்னம் அறிவை யூஸ் பண்ணும், கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க, ஆனால் அறிவாளிக, வெளிப்படையே எதையும் பேச மாட்டாங்க. இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்கெல்லாம் தங்களோட எண்ணத்தை, தங்களோட இதெல்லாம் தேவைகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஆனால் புத்திசாலிகளாக இருப்பாங்க. மகர ராசி விட சனி ராசி புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது, திறமசாலியும் கூட. இவங்க உழைப்பாளி, கண்டபடியே உழைப்பாங்க. ஓகே, அந்த வகையில் உங்களுக்கு கும்ப ராசி சனியோட ஆண் வீடு. இந்த இடத்துல சனி பகவான் மூல திரிகோண பலம் அடைஞ்சு 80% பலத்தோடு இருப்பார். இந்த மகர ராசியில் சனி பகவான் 60% பலம். இவரோட துலா ராசியில் வரும்போது 100% உச்ச வீடாக இருந்தாலும் இங்கே 100% பலத்தோடு இருப்பார். சரிங்களா? ஓகே.
டைம் சரி. இப்போ சுருக்கமாக புதுசாக வந்தவங்களுக்காக கிரகங்களோட காரத்துவத்தை சொல்கிறேன். காரத்துவம் அப்படிங்கிறது கிரகங்களோட தன்மை. அப்படி பார்க்கும்போது சூரியன் வந்து ஒருத்தங்களோட தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். ஜாதகத்தில் தந்தையை நீங்கள் பார்க்கணுன்னா சூரியனை பார்த்து தான் தந்தையை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. உங்கள் ஜாதகத்தில் நான் இப்போ லக்னம் சொன்னேன்ல, லான்னு போட்டிருந்தா அதுதான் உங்களோட முதல் வீடு. அடுத்தடுத்த வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடுன்னு வரும். அந்த மாதிரி வரும்போது 9ஆம் வீடு தந்தைக்கான வீடு. சந்திரன் அந்த சூரியன் வந்து தந்தைக்கான காரகன். அப்போ தந்தையை பார்க்கணுன்னா நம்ம சூரியனை பார்த்து தந்தை எப்படி இருப்பார், இவங்களுக்கு தந்தை என்ன மாதிரி ஆரோக்கியமாக இருப்பாரா, ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பாரா, பொருளாதார பலம் பெருந்தவரா, அதிகாரம் மிக்கவரா, அதிகாரம் இல்லாதவரா, ஜாதகருக்கு தந்தை எப்படி இருப்பார், நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, தந்தை உயிரோடு இருப்பாரா இல்லையா, எல்லாத்தையுமே சொல்லிடலாம். சூரியனோட நெகட்டிவான கிரகங்கள்லாம் சேரும்போது தந்தை இல்லைன்னா சொல்லிடலாம், சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அப்படிலாம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு சூரியன் போய் ஒரு மறைவான இடத்துல இருக்கும்போது தந்தைனால பெருசாக இவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்லலாம். அது மாதிரி சூரியனை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஜாதகருக்கு சூரியன் என்ன பண்ணுவார்னா முன்னேறணுங்கிற எண்ணத்தை கொடுப்பார், வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணத்தை கொடுப்பார். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தும். அந்த வகையில் 1ஆம் வீடுன்னா மறைமுகமாக சூரியன், அது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு மறைமுகமாக பலம் கொடுக்கறது சூரியன். அப்போ நீங்கள் உங்களோட லக்னம் பலமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும். தோல்வி வந்தாலும் தோல்வியிலிருந்து மீண்டு மேலே போய் ஜெயிக்க முடியும். அப்போ எல்லாரும் லக்னத்தை பலப்படுத்தணும்னா சூரியன் மாதிரி நம்ம இருக்கணும், சூரியனோட கேரக்டர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மற்றவங்களை கையேந்திட்டு நிற்கக்கூடாது, மற்றவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை சார்ந்து இருந்தீங்கன்னா சூரியன் வீக்காக வைப்பார். சூரியன்னா ராஜகிரகம், அரசன். அரசன் போய் மற்றவங்க கிட்ட கையேந்திட்டு இருக்க மாட்டார். அரசனோட வேலை மற்றவங்களையெல்லாம் காப்பாற்றுறது, மற்றவங்களோட துன்பத்தை போக்குறது. அப்போ நீங்கள் உங்கள் லக்னத்தை பலம் படுத்தணும் அப்படின்னா சூரியன் மாதிரி சிந்திக்கணும், சூரியன் மாதிரி செயல்படணும். உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்கள் சிந்திக்கணும், செயல்படணும். அப்படி செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா சூரியன் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக ஆரம்பிப்பார். அதே மாதிரி வளர்ச்சியில் எண்ணம் இல்லை, முன்னேற்றத்தில் எண்ணம் இல்லைன்னு இருந்தீங்கன்னா சூரியன் வீக் ஆயிடுவார், லக்னம் பலவீனமாயிரும். என்னதான் யோக தசை நடந்தாலும் அதனால பலன் வராது. நிறைய பேர்த்துக்கு கிரகங்கள் நல்ல முறையில் இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிதாக நல்ல பலன் கிடைக்காததுக்கு காரணம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மற்றவங்களை சார்ந்து வாழ நினைக்கிறாங்க. கணவர் தான் நம்மளை காப்பாற்றணும், இல்லை இந்த கடவுள் தான் காப்பாற்றணும், இந்த குருமார் தான் காப்பாற்றணும், குழந்தை காப்பாற்றணும், தம்பி காப்பாற்றணும், இவன் உதவி செய்யணும் அவன் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னம் பலவீனமாகும், கொடுப்பினை போகும். நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் உங்களால் எல்லாத்தையும் ஈர்க்க முடியாது. அப்போ எப்போ நீங்கள் சூரியன் மாதிரி என்னால் ஜெயிக்க முடியும், நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கணும். முன்னேற்றத்தில் எண்ணம் இல்லாமல், வளர்ச்சியில் எண்ணம் இல்லாமல் நான் இந்த வேலையே செஞ்சுட்டு இருக்கேன், நான் புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டேன், திறமையை வளர்த்திக்க மாட்டேன், இருந்த இடத்துலையே இருப்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களோட லக்னம் பலவீனமாகும். லக்னம் எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரி உங்களோட எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா டோட்டலாக மாறும். ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது இருந்த அமைப்பு தான் ஒழிய, பிறக்கும் போது உங்களோட முன்னோர்களோட கர்மா, அம்மா அப்பா அவங்களோட முன்னோர்களோட கர்மா வாங்கிட்டு வர்றீங்க, அவ்வளோதான். அதுதான் அந்த அடிப்படையில் அப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைக்கு தான் உங்கள் ஜாதகம் இருக்குது. அதுக்கப்புறம் கிரகம் மாறிட்டே தான் இருக்குது. உங்களோட எண்ணங்களை, உங்களோட செயல்களை, உங்களோட அப்ரோச்சை மாற்றிக்கிட்டிங்கன்னா கிரகங்களோட நல்லது கெட்டதையெல்லாம் உங்களால் மாற்றிக்க முடியும். ஏன்னா கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 குணங்கள் இருக்கும், நல்ல குணம் கெட்ட குணம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அப்போ அதோட இன்னொரு சைடை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா என்னாகும், நமக்கு அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஜெயிக்க முடியும், அந்த கிரகத்தை நல்லா பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? இப்போ சூரியனோட அடிப்படை இது வந்து இதுதான், தந்தையை குறிக்கிறது, அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை வளர்ச்சியை குறிக்கிறது, அதுக்கப்புறம் உடம்புல வந்து எலும்பை குறிக்கக்கூடியது. சூரியன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் மறைமுகமாக காரகனாக இருந்தாலும் கூட முக்கியமாக எலும்பை குறிக்கக்கூடியது. அடுத்தது அரசு, அரசாங்கம், அதிகாரம், நிர்வாகம், இதுக்கெல்லாம் சூரியன் தான். சூரியன் பலமாக இருந்தால் அரசியல் சாதிக்க முடியும். அரசாங்க கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும், சூரியனோட வீடு நல்லா இருக்கணும். சிம்ம ராசி, அந்த வீடு வந்து பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரசாங்கத்தில் மற்றவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய பதவியில் இருக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலே இருந்தாலும் சூரியன் வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம வேறு விதமான ஒரு கீழ்நிலை கவர்மெண்ட் வேலை, நம்ம மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான கீழ்நிலை வேலை. சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா பெரிய பதவியில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இதெல்லாம் நம்ம இருக்கலாம். அப்போ கவர்மெண்ட் வேலை, அரசியல், அரசாங்கம், நிர்வாகம் எல்லாத்துக்கும் சூரியன் காரகன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தாய் காரகன்.
நீங்க அம்மானா சந்திரன் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டை பார்க்கணும். 4ஆம் வீட்டை வச்சு அம்மாவை நம்ம பார்க்கலாம். அம்மா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சந்திரனை வச்சு அம்மா எப்படி இருப்பாங்க, நல்ல அம்மாவா, பலவீனமான அம்மாவா, ஆரோக்கியமான அம்மாவா, கோபக்கார அம்மாவா, திறமசாலி அம்மாவா அப்படின்னு அம்மாவை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அம்மா நமக்கு என்ன பண்ணுவாங்கிறது 4ஆம் வீட்டை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி தான் சூரியன் அப்பாவோட குணங்கள், அப்பாவோட தன்மை, நல்லவரா கெட்டவரா, அதிர்ஷ்டசாலியா அப்படிங்கிறது சூரியனை வச்சு பார்க்கணும். 9ஆம் வீட்டை வச்சு அப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கணும். 2ஆ பிரிக்கணும். சரிங்களா? அப்ப சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், உங்களோட மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம், உடம்புல ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம். சந்திரன் உங்களோட உடலை முழுக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம். ஏன்னா உடல்ல சந்திரன் நீர் காரகன் அப்படிங்கறனால உடம்புல கிட்டத்தட்ட 70% மேல எல்லா பகுதியிலும் நீர் இருக்கு. மூளைக்குள்ளேயே நீர் இருக்கு. அதனால சந்திரனால அவ்வளவு இது பண்ண முடியும். சந்திரன் சுத்திட்டே 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலையும் சுத்துறதுனால தான் அதிகமான அப் அண்ட் டவுன் நம்ம மனசுல மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. மனதுல பலவிதமான எண்ணங்கள் ஒரே நிலைத்தன்மையா இருக்காம காரணம் வந்து சந்திரன் தான். சரிங்களா? சந்திரன்ல தேய்பிரை சந்திரன், வளர்பிறை சந்திரன் சொல்லுவாங்க. அதுல வளர்பிறை சந்திரன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சந்திரன். அடுத்தது சந்திரன் வந்து நீர்காரகன் அப்படிங்கறனால நீர் சார்ந்த துறைகள் எல்லாத்தையும் சந்திரன் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. உணவுக்கான காரகனும் சந்திரன் தான். உணவுக்கு செவ்வாயும் வருவாரு, முக்கியமா சந்திரன் வருவாரு. அப்ப உணவு சார்ந்த தொழில்கள், நீர் சார்ந்த தொழில்கள், மனம் சார்ந்த தொழில்கள், சைக்காரிஸ்ட்னு சொல்றாங்களா அந்த மாதிரி மனம் சார்ந்த தொழில்கள். அதுக்கப்புறம் நூலுக்கு வந்து சந்திரன் காரகனா இருப்பாங்க. அரிசி, விவசாயம் இதுக்கும் வந்து சந்திரன் வரும். அந்த மாதிரி சுருக்கமா சொன்னா இதுக்கெல்லாம் வந்து சந்திரனோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அதுலலாம் நம்மளால ஜெயிக்க முடியும். சந்திரன் வீக்கா இருந்துச்சுன்னா தாய் வந்து நமக்கு பெருசா இது பண்ண மாட்டாங்க, ஆதாயம் இருக்காது. சந்திரனை பேஸ் பண்ணி தாயோட ஆரோக்கியம் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். தாய் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் சக உதிரன் அப்படின்னா சகோதரன், சகோதர சகோதரிகளுக்கான காரகன் வந்து செவ்வாய். நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜையும் ரத்தத்தையும் காரகன் வந்து செவ்வாய். எலும்பு மஜ்ஜை உங்களோட உயிரணு வந்து எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னா விந்தணுன்னு சொல்லக்கூடிய அந்த வித்து சக்தி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து கடைசியா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இது. அதுக்கு முன்னாடி 2வது கட்டம். சரிங்களா? உயிரணுவா மாறுறதுக்கு, வித்து சக்தியா மாறுறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் வந்து எலும்பு மஜ்ஜை. அந்த எலும்பு மஜ்ஜை காரகன் தான் யாருன்னா செவ்வாய். இப்ப அந்த அளவுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நமக்கு நிறைய இருக்கும். இப்ப செவ்வாய் வந்து உதிரன், சகோதர சகோதரியை குறிக்கக்கூடிய காரகன். அதை வச்சுதான் நம்ம சகோதரிகளை நமக்கு சாதகமா இருப்பாங்களா பாதகமா இருப்பாங்களான்னு பார்க்கலாம். அடுத்தது சொத்துனாலே செவ்வாய் தான். வீடு, வண்டி, இடம் எல்லாத்துக்கும் காரகன் வந்து செவ்வாய். சரிங்களா? உங்களுக்கு சொத்து இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொத்து சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சொத்து இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் தொழில்கள் அப்படின்னா நிறைய தொழில்களுக்கு வரும். பூமி சார்ந்த தொழில்கள், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் கட்டிடம் சார்ந்த எல்லா தொழில்களுக்கும் செவ்வாய் தான் வரும். மருத்துவம் அப்படின்னா செவ்வாய் தான். மருத்துவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணோம்னா செவ்வாய் நல்லா இருந்தாதான் ஒரு டாக்டர் ஆக முடியும். செவ்வாய் ரொம்ப மஸ்ட் இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபுல்லா செவ்வாய் தான். மியூட் பண்ணுங்க, மறுபடியும் ஏதோ ஒரு இதுல சவுண்ட் வருது, யாருன்னு பாருங்க. செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸ். ஓகே. செவ்வாய் வந்து எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுக்கும் செவ்வாய். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு செவ்வாய் தான். அப்ப நீங்க ஜிம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆரோக்கியம், விளையாட்டு துறையில உடலை பயன்படுத்தி பண்ணக்கூடிய எல்லா விளையாட்டுக்கும் செவ்வாய் தான் காரகன். இந்த மாதிரி முக்கியமான எல்லாத்துக்குமே வந்து பலம் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே செவ்வாய் வருவார் தொழில. சரிங்களா? ஓகே. அப்ப செவ்வாய் வைராகியத்தை கொடுக்கக்கூடியது, போராட்ட குணத்துக்கு கொடுக்கக்கூடியது, தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து முன்னேறி போகக்கூடியது. எது நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி கோவப்படுறது, முன்கோபம், யோசிக்காம செயலை செய்யறது, இதெல்லாம் வந்து செவ்வாயோட நெகட்டிவ் தன்மை. அதுக்கப்புறம் விபத்துக்கள், கண்டங்கள், காயங்கள், வெட்டுக்காயங்கள் இதெல்லாம் வந்து செவ்வாயினால ஏற்படுறது. சரி, செவ்வாய்க்கு அப்புறம் என்ன வரும்? புதன். புதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம். நம்மளோட புத்தியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். சந்திரன் வந்து மனம், புதன் வந்து புத்தி. அப்போ ஒருத்தருக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும், படிப்புக்கான கிரகமும் புதன். உங்களோட கம்யூனிகேஷன், மற்றவங்களை பழகக்கூடியது, உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்றது, மற்றவங்க கூட நீங்க எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறீங்க, மற்றவங்க கிட்ட இருந்து எப்படி நீங்க ஆதாயத்தை எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் வந்து புதன் சம்பந்தப்பட்டது தான். சரிங்களா? புதன் அப்படிங்கிறது புத்தி, கம்யூனிகேஷன். நமக்கு தோன்ற விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி அது மூலியமா நமக்கு தேவையை பூர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் புதன் அப்படியே எழுத்துக்காரகன், படிப்புக்கான காரகன்.
அப்போ நீங்கள் உங்களோட கையெழுத்து இதுக்கெல்லாம் புதன் தான் காரணம். படிப்பு அப்படின்னாலே புதன் தான். ஆரம்ப கட்ட படிப்பெல்லாம் வந்து டிகிரி வரைக்கும் வரதெல்லாம் புதனை நீங்கள் எடுத்துக்கலாம். புதன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. அதனால படித்தாதான் வந்து புத்திசாலி அப்படின்னு கிடைக்காது. புதன் படிக்காத மேதை, படித்த மேதை வந்து குரு. புதன் படிக்காத மேதை. கலைகளுக்கான காரகனே புதன் தான். எந்த கலையாக இருந்தாலும் அது நுணுக்கமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது வந்து புதன். அப்படிங்கிறனால எல்லா கலைகளுக்கும் அதிபதி வந்து புதன். அப்போ புதன் ரொம்ப முக்கியம். உங்களோட புத்தி, உங்களோட நட்பு வட்டாரங்கள், மற்றவங்களாம் உங்ககிட்ட நண்பர்களாக இருக்கணும், இனிமையாக பழகணும், மற்றவங்க கிட்ட இருந்து ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அதுக்கான காரகன் புதன். அதே மாதிரி படிப்புக்கு நீங்கள் கிராஸ்பிங், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. படித்தா மட்டும்தான் புத்திசாலித்தனம் இல்லை. புதன் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக படிக்காத மேதைகளாக இருப்பாங்க. இப்போ அதுக்கும் வருவார். பிஸ்னஸ்க்கான காரகனும் புதன் தான். ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா புத்திசாலித்தனம் இருக்கணும்ல, அதனால புதன் பிஸ்னஸுக்கும் வருவார். எழுத்துக்கான காரகன், படிப்புக்கான காரகன். உடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வந்து புதன் வருவார். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம் இது வந்து புதன் வந்து எல்லாத்துக்கூடையும் இனிமையாக பழகிறது. எதுலேயும் போய் மாட்டிக்காது. பிரச்சனைகளை போய் பஞ்சாயத்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காது. கழுவுற மீனில் நழுவுற மீனவாக இருக்கும். யாரையும் எதிரியாக பார்க்காது. சண்டைக்கு வந்தால் கூட மன்னிப்பு கேட்டு ஓடிடும். அந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடு கிரகம் வந்து புதன். ஓகே. அடுத்தது வந்து புதனுக்கு அப்புறம் குருவை பார்க்கலாம். குரு வந்து குழந்தைக்கான காரகன். அதுக்கப்புறம் அதே மாதிரி புதன் வந்து பேச்சுக்கான காரகன். சரிங்களா? ஒருத்தங்க நல்லா பேசணும், பேச்சால் ஜெயிக்கணும் அப்படின்னா புதன் தான். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னாலே குரு தான். அறிவு, ஞானம், ஆன்மீகம், நல்ல குணம், நேர்மையான குணம். அடுத்தது குழந்தைக்கான காரகன். இதெல்லாம் வந்து குருவோடது. குரு பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறதுக்கும் குரு வருவார். நீதித்துறை, பொருளாதார சார்ந்தப்பட்ட வேலைகள்லாம் குரு வருவார். உயர்ந்த பதவிக்கு குரு வருவார். நீதித்துறை எல்லாமே வருவார். அதுக்கப்புறம் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் குரு வருவார். அப்புறம் கோல்டுக்கான கிரகம் குருங்கிறனால குரு சார்ந்த இதில் வந்து நீங்கள் தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் குரு வருவார். சூரியன் மினுமினுப்பான பொருட்களுக்கும் சூரியன் வந்து வருவார். சரிங்களா? அப்போ குரு வந்து அடிப்படையில் உடல் ரீதியாக பார்க்கும்போது மூளை செல்களை குறிக்கக்கூடிய கிரகம். நம்ம உடம்புல மூளை செல்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு. ஓகே. அடுத்தது வந்து சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்களை குறிக்கக்கூடிய கன்னி பெண்களை, கல்யாணமான அந்த குழந்தை பெற்றிருக்காத பெண்கள் இருக்காங்களா அவங்களையெல்லாம் குறிக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்படி எல்லா சுகங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனுபவிக்கணும்னா உங்ககிட்ட பொருளே இருந்தாலும், வீடே இருந்தாலும், அந்த வீட்டில் சுகமாக நீங்கள் வாழணும், பணக்காரங்களாக இருந்தாலும் சுகமாக சம்பாதிச்சதெல்லாம் அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அது எல்லாத்தையும் கொடுக்கறது, அனுபவிக்கிறது, நம்மகிட்ட இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறதும் சுக்கிரன். சுக்கிரன் சிறிய பணம், குரு பெரிய பணம். ஓகேங்களா? சுகம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து நம்ம உடம்புல வித்து சக்தியை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சுக்கிரன் கர்ப்பிணி பெண்களை குறிக்கக்கூடியது. குரு வந்து கரு உருவானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கருவை, அம்மா வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை குறிக்கிறது வந்து குரு. சரிங்களா? குரு கரு அப்படி வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து விந்தணு, வித்து சக்தியை குறிக்கிறது வந்து சுக்கிரன். சுக்கிலம், அதான் சுக்கிரன். அடுத்தது சுக்கிரனோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் சுக்கிரன். அதே மாதிரி ஆடைகள், அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இதெல்லாமே சுக்கிரன் தான். பெண்கள் சார்ந்த ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், பிரம்மாண்டமான பொருட்கள், சொகுசு பொருட்கள், இதெல்லாமே வந்து சுக்கிரன் தான். ஓகே. அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உறவுகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகள். மற்றபடி பலவீனமான நபர்கள், நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், முதியோர்கள், உடல் ஊனமுற்றவங்க, ஏழைகள், துன்பத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நபர்களை குறிக்கக்கூடியவங்க, வேலைக்காரங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இவங்களையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். அடுத்தது சனியோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உடல் உழைப்பை பயன்படுத்தி பண்ணக்கூடிய, உடலை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்கள், அதே மாதிரி அழுக்கு படிஞ்ச தொழில்கள், இயந்திரம் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட, பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய தொழில் பொருட்களை இதெல்லாம் வந்து சனி. அதே மாதிரி நிறைய நெகட்டிவானதெல்லாம் வரும் சனி. நெகட்டிவான தொழில்கள்லாம் வரும். அதை நம்ம இப்போதைக்கு நம்ம தேவையில்லாது, நம்ம கண்டுக்க வேண்டாம். ஓகே. தொழில் காரகனாலே சனி தான். சரிங்களா? ஓகே.
அடுத்தது சனி பகவான் உடம்புல எந்த இதை குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம். நரம்பு மண்டலத்துக்கு 2 கிரகம் வரும், புதனும் சனியும். அப்போ சனி பகவான் 7 சனி, அஷ்டம சனி, இது மாதிரி கண்டக சனி எல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னா நரம்பு மண்டலம் பலவீனமாகும். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் சனி. சனியோட எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறதோ குறைவாக கிடைக்கிறதோ நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதனால தான் 7 சனி, அஷ்டம சனி இது மாதிரிலாம் வரும்போது டோட்டலாக நம்ம மனநிலை பாதிக்கப்படுது. நம்ம நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் மட்டும் கிடையாது, நம்மளோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணுறதும் சனி தான். நம்மளோட ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த 3வது இந்த 2ஆம் உடல்னு சொல்லக்கூடிய அந்த சூக்கம உடல் மூலியமாக தான் நம்ம பிரபஞ்சத்திலோட கனெக்ட் ஆகி எல்லா இதையும் ஈர்க்கிறோம், கதிர்வீச்சுகளை ஈர்க்கிறோம், கிரகங்கள் நட்சத்திரங்களோட எனர்ஜியை உள்வாங்குறோம். அப்போ அதோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சனி. அதனால தான் 7 சனி வரும்போது நமக்கு நம்மளோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, அதனால ஆறா பாதிக்கப்படுது. ஆறா பாதிச்சதுன்னா நம்ம பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு இல்லாமல் போயிடுது. அதனால தான் நிறைய சிரமங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஓகே, சனியோட மற்ற குணங்கள் என்னன்னா சனிக்கு 2 விதமான குணங்கள், இது அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். சனி சுறுசுறுப்பான கிரகம். சனினா ஸ்லோன்னு அர்த்தம், சனினா மெதுவான கிரகம்னு அர்த்தம். அது ஏன் மெதுவான கிரகம்னு சொல்றாங்கன்னா இருக்கிறதுலே சூரிய வட்ட பாதையில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியது, கடைசி தொலைவில் இருக்கக்கூடியது வந்து சனி. இப்போ அங்கிருந்து நமக்கு எனர்ஜி வர்றதுங்கிறது ரொம்ப டைம் எடுத்து மெதுவாக வரும், குறைந்த எனர்ஜி தான் வரும். சனியோட ஒளிப்புள்ளிகள் வெறும் 1 தான். சூரியனோட ஒளிப்புள்ளிகள் 30, சந்திரனோடது 16, சுக்கிரனோடது 12, குருவோடது 10. இந்த மாதிரி ஒளிப்புள்ளிகள் சொல்லக்கூடியதில் இந்த மாதிரி வரும். சரிங்களா? புதன் இது 8, செவ்வாய் இது 6, கடைசியாக பார்த்தீங்கன்னா சனி இது 1 புள்ளி தான் வரும். அந்த மாதிரி ஒளிப்புள்ளிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் சனியை ஸ்லோன்னு சொல்கிறாங்க. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வேகமாக சுற்றுற கிரகம், எல்லாத்த விட ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் வந்து சனி. சனி கூட இன்னொரு கிரகம் வேகமாக சுற்றும், அதுக்கு ஈக்குவலாக சனியும் வேகமாக சுற்றும். அதனால சனி ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அது தூரமாக இருக்கிறதுனால அது ஸ்லோன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ சனிக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறது பிடிக்கும். சனி நல்ல முறையில் உங்களுக்கு செயல்படுறதுனா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோம்பேறித்தனம் சனிக்கு எதிரான குணம். அதே மாதிரி சுத்தபத்தமாக இருக்கிறது, உடல் சுத்தம் மன சுத்தம் சனியோட இது பாசிட்டிவ் சைடு. அப்போ உடல் சுத்தத்தோட மன சுத்தத்தோட நேர்மையாக இருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு கொட்டி கொடுக்கும், உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போகும். உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக இருக்கணும், உழைக்கிறவங்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்கணும். நமக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, முதியோர்கள், இந்த மாதிரி ஏற்கனவே அதோட இது சொன்னல தன்மை, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும், அவங்க துன்பத்தை போக்கணும். இதெல்லாம் இருந்தீங்க, டைம் வந்து கீப் அப் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணுறது சனிக்கு பிடிக்காது, எப்போ இயங்கிட்டே இருக்கிறது தான் சனிக்கு பிடிக்கும். 24 மணி நேரம் ஆன் டியூட்டின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சனி. அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சனி உங்களுக்கு கொட்டி கொடுக்கும், தூக்கி விடும். அதுக்கு எதிரான குணம் என்னன்னா சோம்பேறித்தனம், மற்றவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, அழுக்கு படிஞ்சு இருக்கிறது, உடல் சுத்தம் மன சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் சனி வந்து கால் கழுவாமல் வந்தாலே சனி பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்க. சனி வந்து பிடிக்கிறது இல்லை, சனிக்கு பிடிக்காது. உங்கள் வீட்டில் குப்பை போட்டானா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை, உடனே என்ன பண்ணுவோம், அந்த குப்பையை அகற்றிடுவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அந்த கிரகத்துக்கு ஆகாத வேலையை அது ரிமூவ் பண்ணுது. சரிங்களா? அப்போ அந்த கிரகத்தோட நல்ல தன்மையை புரிஞ்சு நடந்துக்கிட்டோன்னா எல்லாம் நல்லதாக இருக்கும். சரி, கடைசியாக ராகு கேது பார்த்துடலாம். ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு தான் இப்போ நம்மளை ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுனா சோஷியல் மீடியா, ராகுனா மாயை. இப்போ சனிக்கு முக்கியமான இது நான் சொல்லிடுறேன், சனி வந்து கர்மாவை கொடுக்கக்கூடியது. நம்மளோட முன்னோர்களை கர்மா நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, உங்களோட கர்மாவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம் சனி. சனி வந்து நேரடியாக உங்களுக்கு கர்மாவை கண்ணில் காட்டும். இந்த நபர் மூலியமாக தான் நமக்கு துன்பம் வருது, இந்த சம்பவத்தினால தான் நமக்கு துன்பம் வருது, அதாவது கடன்னால தான் நமக்கு துன்பம் வருது, இந்த எதிரினால தான் நமக்கு துன்பம் வருது, இந்த நோயினால தான் நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு துன்பம் வந்துட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிய வைக்கும் சனி. ஆனால் ராகு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏன் பிரச்சனை நடக்குது, யாருனால பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. மறைமுகமாக வரக்கூடிய நிழல் கர்மாவுக்கான காரகன் வந்து ராகு. ராகு வந்து தந்தையாதி வர்க்கம், தந்தை வழியில் வரக்கூடிய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அவங்களோட கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பெரிதாக பண்ணக்கூடிய கிரகம். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா 1ன்னா 9ன்னு பேசுவாங்க, 100 ரூபா சம்பாதிச்சேன்னா 1000 ரூபா சம்பாதிச்ச மாதிரி பேசுவாங்க. தன்னோட திறமையை, குறைந்த திறமையை பெரிதாக பிம்பப்படுத்தி காட்டுவாங்க. அந்த மாதிரி ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக, எதை பண்ணாலும் பிரம்மாண்டமாக பண்ணறதுக்கு விரும்பக்கூடிய ஒரு கிரகம். ட்ரெஸ் போட்டானாலும் பயங்கரமாக எல்லாரும் பார்த்து அட்ராக்ட் பண்ணணும், கண்ணே கூசும். கோவிந்தா, ராமராஜன் நடிகர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ணு கூசுற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த ராகு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மக்களை மயக்கி
தன்னோட வசியப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து ராகு. இப்போ எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா அடிமை, பொய்யுக்கு அடிமை. நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளோட நேரத்தை, நம்மளோட பணத்தை எல்லாத்தையும் இழக்கிறதுக்கும் நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதும் ராகுவோட வேலை. ராகு எப்பவுமே உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நம்மளை கண்ணில் காட்டி அட்ராக்ட் பண்ணி நம்மளோட பணத்தை, நம்மளோட நேரத்தை, நம்மளோட எல்லாத்தையும் சுரண்டுற கிரகம் வந்து ராகு. இது வந்து ராகுவோட நெகட்டிவ் சைடு. சரிங்களா? இப்போ நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்க? இது வந்தீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஆர்வத்தோடு வர்றீங்க. இது ராகுவோட பாசிட்டிவ் சைடு. சோசியல் மீடியாவை பாசிட்டிவாக பயன்படுத்துகிறீங்க. மற்றபடி நம்மளோட நேரத்தை, நம்மளோட இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்காரனாக இருக்கும். மறைமூலமாக எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஒர்க்கராக வந்து மற்றவங்களுக்கு வேலை செய்கிறோம். அதுக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. நம்ம அவங்க வீடியோவை பார்க்கறதுனால அவங்களுக்கு சம்பளம், அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் யாருக்கு சம்பாரித்து கொடுக்குறோம்? நல்லவங்களுக்காக சம்பாரித்து கொடுக்குறோம். நம்ம நேரத்தை விரயம் பண்ணி தண்டமாக பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக சம்பாரித்து கொடுக்குறோம். எதுக்காக சொல்கிறோன்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ராகுவுக்கு பலி ஆகணும்னா, ராகு நம்மளோட எல்லாத்தையும் பிடுங்கி நடு ரோட்டில் நிறுத்தி வைக்கக்கூடிய கிரகம். சரிங்களா? ராகுவோட பாசிட்டிவ் சைடு எடுத்துட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ராகு தான் காரகன். அப்போ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ராகு தான் அதுக்கு. அது விஞ்ஞானமாகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எதை கண்டுபிடிக்கணும்னாலும் ராகுவோட இது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விதத்தில் ராகு வந்து இறைநிலையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு கும்முன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரகம், இருள் நிறைந்த ஒரு இது. ஏன்னா நிழல் கிரகத்தில் ராகு கேது வந்தாலும் சிகப்பு நிற ஒரு மாதிரியான நிறம், சாம்பல் கலந்த ஒரு மாதிரி, இந்த சாமியார் கலர்னு சொல்லுவாங்கள ஒரு கலர், அந்த கலர் வந்து கேது. கும் இருட்டு அப்படிங்கிறது ராகு. சரிங்களா? எந்த கிரகம் கெடுதல் பண்றது இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய பதிவுகளை, அதுக்கு ஆகாத பதிவுகளை போக்குது, அவ்வளவுதான். சரியா? ஓகே. அப்போ ராகு அப்படிங்கிறது நுண்ணிய கண்டுபிடிப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயற்கை பொருட்கள், எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ராகு தான். அப்போ ஏஐ, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏஐ டெக்னாலஜிலாம் வருது, அதெல்லாம் ராகு தான். அதே மாதிரி புதனுக்கு இன்னொரு காரகன் வந்து சாஃப்ட்வேர் துறைக்கும் ஆடிட்டர் துறைக்கும் எல்லாமே வந்து புதன் வரும். ஓகேங்களா? அடுத்தது கடைசியாக கேதுவுக்கு போயிடலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் தாயாதி வர்க்கம், அம்மாவோட முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம். இருக்கத்திலே ஆன்மீகத்தில் உச்ச கிரகம்னா குருவோட பெஸ்ட் அப்படின்னா கேது தான். கேது என்ன பண்ணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விலக்கி முக்தி அடைய வைக்கக்கூடிய கிரகம். கேதுக்கு வந்து இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது, பௌதீக வாழ்க்கையெல்லாம் பிடிக்காது. ஆடம்பரம், சுகத்தை அனுபவிக்கிறதெல்லாம் கேதுக்கு பிடிக்காது. கேதுவுக்கு முழுக்க ஆன்மீகம்தான். நம்ம எல்லா விதத்திலையும் திருப்தியாக வாழ்ந்து உயர்நிலை அடையணும், இறைவனை போய் சேரணும், இறைத்தன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் கேதுவோட இது. அதனால கேதுவை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்மகிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் நம்மகிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய கிரகம், சுருக்கக்கூடிய கிரகம். ராகு வந்து பெருக்கக்கூடிய கிரகம், கேது வந்து சுருக்கக்கூடிய கிரகம். கேது என்ன பண்ணும்னா பெரிய விஷயத்த கூட சின்னதாக சொல்லும், ராகு சின்ன விஷயத்த பெரியதாக சொல்லும். சரிங்களா? அப்போ கேது என்ன பண்ணும் அப்படின்னா, கேதுவோட துறைகள் அப்படின்னா ஆன்மீகம் தான். முழுக்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஆராய்ச்சி, ஜோதிடம், அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய, நீங்கள் எதை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு ஈடுபாடை குறைச்சி விடக்கூடிய கிரகம் வந்து கேது, ஞானக்காரகன். அதனால தான் கேதுவோட நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக இருக்கும். காலபுருஷனில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து கேது, அதுதான் முதல் நட்சத்திரம். அப்போ நம்மெல்லாம் பிறக்கிறது எதுக்கு அப்படின்னா ஞானம் அடையணும், உலக இன்பங்கள்லாம் அனுபவிச்சு ஞானம் அடையுங்கிறதுக்காக தான் கேதுவோட நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது நட்சத்திரமா பரணி நட்சத்திரம், அது வந்து சுகம். ரெண்டாவது நட்சத்திரமா அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே ஒரு கான்செப்டோட நமக்கு. சரி, இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். யாராவதுக்கு இப்போ நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம ஒரே நாளில் மறுபடியும் இதெல்லாம் படித்து பலனெல்லாம் எடுக்க முடியாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இது புரியாத சப்ஜெக்டாக தான் தெரியும். ஆனால் ஜோதிடம்ங்கிறது ரொம்ப எளிமையானது. இந்த வீடியோ 2 முறை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். யாராவதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். இப்போ பாதகாதிபதி வீட்டுல இந்த இருக்கிற கிரகங்கள் வந்து பாதகத்தை மட்டும்தான். அதான் சொன்னல, அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ பலன் எடுக்க முடியாது. இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி படிப்படியாக நீங்கள் படிக்கும்போது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது, அந்த உயர்நிலை வகுப்புகள் அது மாதிரி வரும்போது நம்ம தெரிஞ்சு. மேக்சிமம் அந்த எல்லாத்துக்கும் வந்து பாதகத்தை பண்ணும். பெரும்பாலான ஆளுகளுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் பாதகத்தை பண்ணும். இப்போ எந்த கிரகம் பாதகத்தை பண்ணும்? உயிர் காரத்துவம் சொன்னால, இப்போ குருனா குழந்தை, பொருளாதாரம் சொன்னால, இப்போ அது பாதகாதிபதியாக வரும்போது நம்ம 7ஆம் இடங்கும் போது நம்ம வாழ்க்கை துணை தான் சொன்னேன்.
சரிங்களா. மற்ற இடத்துல வந்து குரு வரும்போது இந்த 11வது அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், குருங்கிறது ஆன்மீக குருமார்களை குறிக்கிறது. இப்போ அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும், போலி சாமியார்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. அது மாதிரி குழந்தைக்கு நம்ம அதிகமாக செல்லம் கொடுத்து குழந்தையோட இதில் கெடுக்கக்கூடாது. குழந்தையினால நமக்கு மனச்சங்கடம் வரும் அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். பாதக அதிபதியா 9ஆம் அதிபதியா 11வது அதிபதியா வரும்போது, புரியுதுங்களா? ஓகே, ஓகேங்க குருஜி. ஓகேங்க, நன்றி. வணக்கம் குருஜி ஐயா. மிதுன ராசி வந்து உச்ச நீச்சம் அடையாதுன்னு ஆமா. மிதுன மற்ற ராசியில ராசிகள் எந்த கிரகமும் வந்து உச்சம் நீச்சம் அடையாது. நீங்க மிதுன ராசின்னா உங்க ராசின்னு எடுத்துக்காதீங்க. பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கிரகம் உச்சம் அடையும் நீச்சம் அடையும். அந்த விதத்துல மிதுன ராசியில சிம்ம ராசியில எல்லாம் எந்த கிரகமும் உச்சம் அடையாது நீச்சம் அடையாது. இந்த கும்பராசிலேயே அதே மாதிரி தானே, எந்த கிரகம் உச்சம் அடையாது நீச்சம் அடையாது. புரியுதுங்களா? ஆனா ஆட்சி பலம் இருக்கும். அங்க புதன் போகும்போது ஆட்சி பலத்தோட 60% பலத்தோட இருக்கும். மிதுன ராசி ஞான வீடுன்னு சொல்லுவாங்க புதனுக்கு. ஞானம் அப்படின்னா புதனுக்கு நீங்க ஜோதிடம் மற்றபடி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதுல எல்லாம் நீங்க நிறைய கிராஸ்பிங் பவர்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களோட சிந்தனையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்து உங்களுக்கு மிதுன ராசி கொடுக்கும். புதனோட இன்னொரு வீடான கன்னி ராசி பொருளாதார சார்ந்த ஈடுபாடு தான் கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரத்துல. ஏன்னா அது அந்த ராசியோட அமைப்பு வந்து அந்த வீட்டோட அமைப்பு வந்து அப்படி இருக்கும். சரிங்களா? சரி, வேற யாராவது டவுட் இருக்கா? வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன் குருஜி. இந்த உங்க பேரு மேடம்? நீங்க கேளுங்க மேடம். மது மது சொல்லுங்க மேடம். சார், இப்போ வந்து ராசியில இல்ல இதுலயே செவ்வாய் இருக்கு. இப்ப மகரத்துல வந்து செவ்வாய் இருந்தது சார். அவங்களுக்கு இப்ப செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அது எந்த வகையில பாதிப்பு கொடுக்கும்? நான் தான் சொன்னேன்ல, இப்ப நீங்க எலிமெண்டரி ஸ்கூலை விட அந்த இதுல படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? இப்பவே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஜாதகத்தை வச்சு பார்த்து பலன் எடுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு 6 மாசமாவது நம்ம அதுல அனுபவம் இருக்கும். இது வந்து பேசிக் ஏபிசிடி சொல்லி கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் நான் சொன்னா உங்களுக்கு புரியறதுக்கே 6 மாசம் ஆகும், மினிமம் 3 மாசம் ஆகும். இதில் நிறைய அம்சங்கள் இருக்கு. படிப்படியா சொல்லும் போது அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் பேசிக் கிளாஸ் எடுத்து வீடியோ போடுறோம். சரிங்களா? அப்ப மேக்சிமம் மற்ற வீடியோலாம் ஏன் போடல யூடியூப்லன்னா போட்டால் புரியாது, கனெக்ட் ஆகாது. இப்போ பேசிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக போகும்போது தான் நீங்கள் ஏபிசிடி கற்றுக்க அப்புறம் தானே உடனடியாக படிக்க முடியும். புக்கில் இருக்கிறது இங்கிலீஷ்லாம் படிக்க முடியும். ஓகே சார். சார், இன்னொரு சின்ன கொஸ்டின். பெண்கள் வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல இதுல பலன் எடுக்கிறதையோ இல்ல பாக்குறதையோ எல்லாத்தையும் தவிர்க்கணுமா? அதெல்லாம் வந்து பலன் எடுக்கிறது என்னன்னு சொல்றீங்கன்னு புரியல. பாக்குறது அப்படிங்கிறது எது சொல்றீங்க? அதாவது இப்ப நீங்க சொல்லி கொடுத்ததே ரிப்பீட் பண்ணி அதை பாக்குறதுக்கு இந்த படிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து சம்பந்தம். ஜோதிடத்தை இப்ப நம்ம சொல்லி கொடுத்தது படிக்கிறது பாக்குறதுக்கெல்லாம் இல்ல. இதுல நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு சார்ந்த இதுல நம்ம பரிகாரம் எல்லாம் பண்றீங்களா. இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுறேன். ஜோதிடத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும், அடிப்படை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் இதுல கோயிலுக்கு போறவங்க ஆல்மோஸ்ட் 90% பேர் கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா ஜோதிட வகுப்புல கலந்துக்கிறவங்க கண்டிப்பா பரிகாரம் பண்றது, கோயிலுக்கு போறது, வேண்டுதல் பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் நடந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா 90% ஆன ஆளுக்கு நடக்காது. அது காரணம் இருக்கு. பரிகாரம் பண்றீங்க, வேண்டணும், யார் கும்பிடணும் யாரை கும்பிடக்கூடாது, எப்ப கும்பிடணும் எப்ப கும்பிடக்கூடாது, என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. நான் நிலம் சார்ந்த இதெல்லாம் சொன்னல, நீர் சார்ந்த நிலம் சார்ந்த இதெல்லாம் சொன்னல. மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. அந்த மாந்திங்கிற கிரகம் போய் நெருப்பு ராசியில இருந்துச்சுன்னா நீங்க தீபம் ஏற்றி வைக்கிறது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றதுனால பெருசா பலன் கிடைக்காது. இந்த மாந்தி போய் உங்க ஜாதகத்துல நீர் ராசியில இருந்துச்சுன்னா நீங்க இந்த கோயில் இந்த திருச்செந்தூர் போங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல. திருச்செந்தூர் போய் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும்லாம் ஜோதிடர் சொல்லுவாங்க. இப்ப நீர் கிரகத்துல இருந்துச்சுன்னா நீங்க புனித நீராடுறதுல கடல்ல போய் குளிக்கிறதுனால அந்த பரிகாரம் உங்களுக்கு கிளிக் ஆகாது, மாந்தி இருந்துச்சுன்னா. புரியுதா? அதே மாதிரிதான் உங்களுக்கு நிலத்துல இருந்து போச்சு, நீங்க அன்னதானம் பண்ணா பாத யாத்திரை போனா நில ராசியில மாந்தி இருந்துச்சுன்னா நீங்க பாத யாத்திரை போறதுனாலையும் அடுத்தது நீங்க உணவு தானம் அன்னதானம் பண்றதுனாலயோ பெருசா உங்களுக்கு பலன் கிடைக்காது. புரியுதா? இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. காற்று ராசியில இருந்துச்சுன்னா நீங்க மந்திரம் ஜபிக்கிறதுனால உங்களுக்கு பெருசா பலன் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது, குடும்பத்துக்கு கிடைக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது அது ஆப்போசிட்டா கூட சில சமயம் ரியாக்ட் ஆகும். நீங்க எந்த இதுல பிறந்திருக்கீங்க, எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமான கிரகம் பாதகமான கிரகம், அது வரக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யறதுதான் பலன் கொடுக்கும். அந்த எதிரி நட்சத்திரம் ஆப்போசிட்டான இது வரும்போது நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பணம் தான் விரையும், அதனால பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. நாங்க வந்து ஜோதிடர்கள் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லாத ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறோம். இது வந்து நம்ம கிளாஸா எடுத்துட்டு இருக்கோம்.
அடிப்படையெல்லாம் வந்து கிளாஸ் பெய்டு கிளாஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன். யூடியூப்பில் போடும்போது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் படிப்படியாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நுணுக்கங்கள் வந்து நம்ம யூடியூப்லேயே நிறைய போடும். சரிங்களா? ஓகே. கடைசியாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாழ்க்கை வளம். ஓகே சார் வணக்கம். என் பேர் ஆர்வம். சொல்லுங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க மேடம். வத்சலா மேடம் மியூட் பண்ணுங்க. நாய்ஸ் வருது. ராணி மேடம் உங்களோடதுல இருந்தா நாய்ஸ் வருது. இருங்க மேடம். ஆறுமுகம் சார் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ராணி மேடம், வத்சலா மேடம் மியூட் பண்ணுங்க. ஆறுமுகம் சார் சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். உங்களுடைய சேவைக்கு என்னுடைய நன்றிகள் சார். வாழ்த்து. இப்போ மாந்தி பத்தி சொன்னீங்க இல்லையா? மாந்தி தனுசுல இருந்தாலும் அது நெருப்பு ராசி. ஆமா, நான் உதாரணத்துக்கு சொன்னேன், உங்களுக்கு புரியணும், எதுக்காக நம்ம இது பண்ணணும் புரியதுக்காக சொன்னேன். இப்போதைக்கு நீங்க சொல்லி கொடுக்காததெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அதை பத்தியான இதுல ஒவ்வொரு இதுல வந்து தெளிவா சொல்லி கொடுப்போம். அது தெளிவா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல சொன்னதை மட்டும் எடுத்துக்கோங்க, சொல்லாததை விட்டுருங்க. சரியா? ஓகே. ஆக்சுவலா இப்போ அடுத்த क्वेश्चन கிளாஸ்க்கு அப்பார்ட் தான் இருக்கும். பட் ஜஸ்ட் ஏன் அப்படின்னா அதுதான் சொல்றேன், நீங்க வந்து எந்த கிளாஸ்ல இருக்கீங்களோ அந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். 1ஆம் வகுப்புல இருந்துட்டு நீங்க +2க்கான கேள்வி கேட்டீங்கனாலும் சொன்னாலும் புரியாது, எடுத்துக்கவும் முடியாது. சரிங்களா? அப்ப எல்லாரும் அது மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது அது வேற விதமா போய். சரி, இது வந்து பேசிக்கா தெரியணும் எல்லாத்துக்காக. புதன் வந்து இப்போ மிதுனத்துல ஆட்சியா இருக்கும்போது நவாம்சத்துல நீசமானாலும் நம்ம ஆட்சின்னு எடுத்துக்கலாங்களா? நவாம்சத்துல நீச்சம் எல்லாம் கிடையாதுங்க. நவாம்சத்துல பெரும்பாலும் நீச்சம் உச்சத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. அது வந்து பலன் தர்றதில்லை. சில பேர் எடுத்துக்கிறாங்க, ஆனா அப்படிலாம் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஆட்சி உச்சம் எல்லாம் வந்து நவாம்சத்துல பெருசா நம்ம கண்டுக்க வேண்டாம். சரிங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். கிளாஸ் தொடர்ந்து நான் அட்டெண்ட் பண்ணணும். அதான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அந்த குரூப்லயே இருங்க. அது வந்து கம்யூனிட்டி குரூப். ஏன் அது வந்து ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, அது குரூப்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த குரூப்ல தான் போடுவோம். ஏன் அது மாதிரி பண்றோம்னா, ஒரு குரூப்ல எல்லாரும் பார்த்துக்கிற மாதிரி வைக்கும் போது அந்த குரூப்ல இருக்கிறவங்களோட நம்பர்லாம் வாங்கிட்டு அதை தவறா பயன்படுத்திக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. குறிப்பா லேடிஸ்க்கெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. அதனால நம்ம அதுக்கு ஒரு காரணமா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஓப்பன் குரூப்ல வச்சிருக்கோம். அதனால டெலகிராம் குரூப்ல இருக்கு, அந்த லிங்க் அனுப்புறோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் அனுப்புறோம். அதே மாதிரி இந்த குரூப் அனுப்புறோம். ஜோதிடம் மட்டும் கிடையாது, நாங்க நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நாங்க இதுலயே வரல. பொருளாதாரம் சார்ந்ததெல்லாம் தீவிரமா இருக்கும். உலகத்துல யாருக்கும் தெரியாத ரகசியங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பல துறைகள்ல பயங்கரமான ஆளுகளோட சம்பந்தம் இருக்கு. நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஜோதிடத்துல காஸ்மிக் டெம்பிள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, ஒவ்வொரு கிரகம் எப்படி இயங்குது, எந்த இடத்துல எனர்ஜி வரும் வராது, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரியும். அது அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமையாதங்காட்டி அதை விட்டுட்டோம். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் இதில் இருப்போம். மறுபடியும் வேற வேலையை பார்த்து போயிடுவோம் நம்ம. சரிங்களா? இது வந்து எங்களோட வேலை கிடையாது. சரிங்களா? ஜோதிடமாகட்டும் நிறைய வேலையை நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஓகே. வேற யாராவது கடைசியா டவுட் இருந்தா கேளுங்க. உங்க லிங்க் வந்து கூகுள் மீட்ல போட்டீங்கன்னா நானும் ஜாயின் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். கூகுள் மீட்ல தானே வந்து ஜாயின் பண்ணீங்க நீங்க? நான் நினைச்சேன் சார், அவருக்கு நான் சேர்த்து விடுறேன் ப்ரோ. ஓகே, அந்த லிங்க் கொடுத்துருங்க நீங்க. சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் கொடுத்துருங்க. யூடியூப்லயே நம்ம கொடுத்துருப்போம். யூடியூபோட லிங்கையும் கொடுத்துருங்க. அதுலயே வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. ராணி மேடம் சொல்லுங்க மேடம். சொன்ன மாதிரி கும்பம் ராசிக்கானது சொன்னீங்கல்ல, லேடிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாதுன்னு சொல்ல, பெண்கள் சார்ந்த இதுல நமக்கு பாதகம் இருக்கு, அதனால கவனமா இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, வாழ்க வளமுடன். சரி, ஓகே. வேற யாரோ கேட்டீங்களே, பூர்ணிமா மேடமா? கடைசி டவுட் கேளுங்க, நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸ். சரி, யாரும் இல்லையா? சரி, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க ரெகுலரா இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா வாரத்துக்கு 2 கிளாஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் அட்டன் பண்ணீங்கன்னா டெய்லியும் கூட நான் நேரத்தை ஒதுக்குறதுக்கு தயாரா இருக்கேன். அதே மாதிரி யூடியூப்ல இந்த மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட கூட்டு பிரார்த்தனை, இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ உதாரணமா சுருக்கமா ஒன்னே சொல்றேன். நீங்க வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இது அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அது ஏன் அப்படின்னு சொல்றேன். ஒரு வீடு ஆக்டிவேட் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து பாதிக்கப்படும். அந்த மியூட் ஆயிரும், அந்த வீடு செயல் இழக்க ஆரம்பிச்சு. இப்போ அதை வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அப்போ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சம்பவங்களையும் எப்படி கோர்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கட்டத்தில் உங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்,
வீடு கட்டினதுக்கு அப்புறம் யாராவது பாதிச்சிருக்கா? பொருளாதாரம் டவுன் ஆயிருக்கா? யாராவது இருக்கீங்களா? எனக்கு இருக்குங்க குருஜி. சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் மேக்சிமம் எல்லாத்துக்கும் அடி விழுகும், பொருளாதார நிலை வந்து பாதிக்கும். சார் ஆமாங்க சார். ஏன்னா 4ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகும். நீங்க வீடு கட்டினீங்கன்னா 4ஆம் வீடு வந்து வீடு கட்டுறது. 4ஆம் வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து 7ஆம் வீடு. அதுல இருந்து எண்ணும் போது வந்து 7ஆம் வீடா வந்து 10ஆம் வீடு வரும். 10ஆம் வீடுங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜீவனஸ்தானம். அப்ப இந்த வீடு பலமா பயன்படுத்தும் போது ஆப்போசிட் வீடு வந்து பலம் குறையும், நம் செயல் இழக்கும். இப்போ 10ஆம் வீடு செயல் இருந்தால் என்ன ஆகும்? நம்மளோட கர்ம வினை அடிக்கும். 10ஆம் இடம் வந்து நமக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய வீடு. பொருளாதாரம் எப்படி வருங்கிறது குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களோட கர்மா எப்படிங்கிறது. அப்போ வீடு புண்ணியோஜனை பண்ணோம்னா எல்லாம் வந்து வாழ்த்திட்டு தானே போவாங்க. வீடு கட்டணும்னா சந்தோஷமாப்படுவாங்க. இவன் பாரு வீடு கட்டிட்டான், இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், இப்படி சுற்றிட்டு இருந்தான், அப்படிதான் நினைப்பாங்க. வரக்கூடிய எல்லாருமே நல்ல மனிதர்களாக தானே இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ எல்லாத்தோட எண்ணமும் வரும். அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்துக்குரிய ஸ்தானம் கர்மஸ்தானம் டீஆக்டிவேட் ஆகும். அப்போ அடி விழுகும். இதெல்லாம் எப்படி போக்கணுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.